ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, செல்வி ஜெயலலிதா அவர்களோட ஆட்சி காலத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். எந்த வருஷத்துலேருந்து எந்த வருஷம் வரைக்கும் அப்படின்னா 1991 1996 வரைக்கும் அவங்க தான் வந்து ஆட்சி செஞ்சுருப்பாங்க. ஸோ அதை தான் பார்க்க போகிறோம். நம்ம எப்போவும் போல தான் தற்கால தமிழ்நாட்டு வரலாறு புக்கில் இருந்து தான் பார்க்க போகிறோம். பேராசிரியர் கா வெங்கடேசன் அவரோட புக்கில் இருந்து தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், ஃபஸ்ட்டு அவங்களோட வாழ்க்கை சுவடுகள், சட்டப்பேரவை தேர்தல் 1991 அவங்க எப்படி ஜெயிச்சாங்க அப்படின்றது, அவங்களோட ஆட்சியில் நடந்த ஆட்சி கால சாதனைகள் என்னென்ன, அதுக்கப்புறம் சட்டப்பேரவை தேர்தல் 1996 அவங்க வந்து ஜெயிச்சிருப்பாங்களா இல்லை தோற்றுருப்பாங்களா அப்படின்றது, அப்புறம் அவங்கள பற்றி ஒரு சில கருத்துக்கள்லாம் வந்து சொல்லியிருப்பாங்க. அவங்கள பற்றி மதிப்பீடு பண்ணுறது, இது எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். பாருங்கள், செல்வி ஜெயலலிதா ஆட்சி 1991 1996 வரைக்கும். பாருங்கள், எப்போவுமே நம்ம யூனிட்டுக்குள்ளே போகும்போது இந்த மாதிரி பாக்ஸில் ஒரு டயலாக் இருக்கும், அதை எப்போவுமே நம்ம படித்து வச்சுக்கணும். அதிமுக ஆட்சியில் மக்கள் எப்போதுமே மிகவும் பாதுகாப்பாக உணர்கிறார்கள் அப்படின்னு யார் சொல்லியிருப்பாங்கன்னா, செல்வி ஜெயலலிதா அம்மையார் வந்து சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்க? அதிமுக ஆட்சியில் மக்கள் எப்போதுமே மிகவும் பாதுகாப்பாக உணர்கிறார்கள் அப்படின்னு சொன்னது யாருன்னா ஜெயலலிதா அம்மையார். பாருங்கள், வாழ்க்கை சுவடுகள், பூர்வீகம். ஜெயலலிதா கர்நாடகத்தில் மண்டய மாவட்டத்தில், ஓகேவா, கர்நாடகத்தில் மண்டய மாவட்டத்தில் பாண்டவப்பூர் தாலுக்காவில், ஓகேவா, பாண்டவப்பூர் தாலுக்காவில் மேலுக்கோட்டை என்ற ஊரில் 1948 பிப்ரவரி 24 வசதியான வைத்திய ஐயங்கார் குடும்பத்தில் ஜெயராமுக்கும் சந்தியாவுக்கும் மகளாக பிறந்தார். பாருங்கள், ஜெயராமு சந்தியா அவங்களுக்கு வந்து மகளாக வந்து பிறகுறாங்க. பிப்ரவரி மாதம் 24 1948 வருஷத்தில் பிறகுறாங்க. ஓகேவா, எந்த மாவட்டத்தில்? கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய மண்டய மாவட்டத்தில். ஓகேவா, எந்த தாலுக்கா அப்படின்னா பாண்டவப்பூர் தாலுக்காவில். எந்த ஊருன்னு கேட்டாங்கன்னா மேலுக்கோட்டை அப்படின்ற ஒரு ஊரில். இதை பார்த்து வச்சுக்கோங்க. இவர்களது பெற்றோரது பூர்வீகம் திருச்சி ஸ்ரீரங்கம் ஆகும். பார்த்தீங்களா, இவங்களோட பெற்றோரோட பூர்வீகம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கம், திருச்சியில் இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கம். இவரது குடும்பத்தினர் தமிழ்நாட்டிலிருந்து கர்நாடகத்தில் குடியேறியவர்கள். பாருங்கள், தமிழ்நாட்டிலிருந்து கர்நாடகத்துக்கு குடி போனவங்க தான் ஜெயலலிதா அம்மாவோட குடும்பம்லாம். ஜெயலலிதாவின் தந்தை வழி தாத்தா ரெங்காச்சாரி மைசூர் மகாராஜாவின் குடும்ப மருத்துவராக இருந்தவர். பாருங்கள், ஜெயலலிதாவோட தந்தை வழி தாத்தா இருக்காங்கல்ல, ஜெயலலிதா அம்மையாரோட தந்தை வழி தாத்தா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரங்காச்சாரி. ஓகேவா, அவரோட பேர் ரங்காச்சாரி. அவர் வந்து மைசூர் மகாராஜாவுக்கு ஒரு குடும்ப மருத்துவ ஆலோசகராக இருந்திருக்கிறார். அதை தான் இங்கே சொல்ல வராங்க. அடுத்தது கல்வி. ஜெயலலிதா பெங்களூர் பிஷப் கார்டன் பெண்கள் உயர்நிலைப் பள்ளியில் படித்தார். எங்கே அப்படின்னா பெங்களூரில் பிஷப் கார்டன் பெண்கள் உயர்நிலைப் பள்ளியில் படித்தாங்க. பின்னர் இவர் விதவை தாயார் சந்தியாவுடன் சென்னைக்கு வந்த பிறகு சென்னையில் பிரபல சர்ச் பார்க் கான்வென்ட்டில் கல்வியை தொடர்ந்தார். எங்கே அப்படின்னா சர்ச் பார்க் கான்வென்ட்டில் இந்த மாதிரி வந்து கல்வியை வந்து அப்படியே கண்டினியூவாக படிக்கிறாங்க. ஆங்கிலத்தில் நன்கு பேசவும் எழுதவும் தெரிந்த ஜெயலலிதா பள்ளி பருவத்திலேயே முறைப்படி பரதநாட்டியத்தில் பயிற்சி பெற்றார். எதில்? பள்ளிக்கூடத்துலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா படிச்சுட்டு இருக்கும்போதே பரதநாட்டியத்தில் வந்து இந்த மாதிரி பயிற்சி பெறாங்க. கர்நாடக இசையும் கற்றுக்கிறாங்க. ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போதே கர்நாடக இசையும் கற்றுக்கிறாங்க. இசைக்கருவிகளை மீட்டவும் தெரிந்து கொண்டார். இவர் இனிமையாக பாடவும் ஆங்கிலம், கன்னடம், தெலுங்கு, தமிழ், மலையாளம், இந்தி ஆகிய மொழிகளில் தடையின்றி பேசவும் கற்றுக்கொண்டார். பாருங்கள், லாங்குவேஜ் நிறையா பேச தெரியுது அவங்களுக்கு, அதுவும் கற்றுக்குறாங்க. இசைக்கருவிகளையும் எப்படி வாசிக்கணும் அப்படின்னு கற்றுக்குறாங்க. பரதநாட்டியமும் பயிற்சி பெற்றுறாங்க. இனிமையாக பாடவும் தெரிஞ்சுக்கிறாங்க. திரைப்பட வாழ்க்கை. பல்திறன் கொண்ட ஜெயலலிதா மேல் படிப்பை தொடராமல் திரைத்துறையில் நடிகையாக இருந்த தாய் சந்தியாவின் வழிகாட்டுதலின் பேரில் திரைப்படங்களில் நடிக்க தொடங்கினார். துவக்கத்தில் இவர் கன்னட படங்களில் நடித்தார். ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா அம்மையார் வந்து கன்னட படங்களில் நடிச்சுட்டு வந்துருக்கிறாங்க. முன்னாள் குடியரசுத் தலைவர் வி கிரியின் மகன் சங்கர் கிரி தயாரித்த எபிசில் என்ற ஆங்கிலேய, ஓகேவா, அங்கே இருக்குது பாருங்கள், எப்சில் என்ற ஆங்கில படத்திலும் நடித்துள்ளார் ஜெயலலிதா. பார்த்தீங்களா, நம்ம முன்னாள் குடியரசுத் தலைவர் வி கிரியோட மகன் வந்து பார்த்தீங்கன்னா சங்கர் கிரி, அவர் தயாரித்த அந்த எபிசில் படத்தில் நடிச்சிருக்காரு ஜெயலலிதா. ஓகேவா, பார்த்து வச்சுக்கோங்க, ஆங்கில படம் அது. ஓகேவா, இவரை கதாநாயகியாக வைத்து இயக்குநர்கள் ஸ்ரீதரும் BR பந்துலுவும் முறையே இயக்கிய வெண்ணிற ஆடை, அதுக்கப்புறம் 1000ல் ஒருவன் என்ற திரைப்படங்கள் வந்து அமோக வெற்றி பெற்றது அப்படின்றாங்க. ஓகேவா, ஸ்ரீதர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெண்ணிற ஆடை படம் வந்து பார்த்தீங்கன்னா இயக்கியிருப்பார். BR பந்துலு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1000ல் ஒருவன் வந்து இயக்கியிருப்பார். ஸோ இந்த 2 படமும் ஹிட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. 1000ல் ஒருவனின் எம்ஜிஆருடன் நடித்த ஜெயலலிதா தொடர்ந்து பல படங்களில் புரட்சி நடிகருக்கு கதாநாயகியாக நடித்தார். இவர் பல தமிழ், தெலுங்கு, மலையாள, இந்தி திரைப்படங்களில் முன்னணி கதாநாயகர்களுடன் நடித்துள்ளார்.
இவரது தாயார் சந்தியா இறந்த பின் 1971 திரைப்படங்களில் நடிப்பதை படிப்படியாக குறைத்து கொண்டார். பாருங்கள், இவங்க அம்மா வந்து இறந்ததுக்கப்புறம் ஜெயலலிதா அம்மையார் வந்து திரைப்படங்களில் நடிக்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே குறைச்சிக்கிட்டே வந்திருக்கிறாங்க. ஜெயலலிதா கடைசியாக நடித்த திரைப்படம் என்னென்னா நதியை தேடி வந்த கடல். 1980 ரிலீஸ் ஆகிருக்கும். 1980க்கு அப்புறம் அவங்க வந்து படத்தில் வந்து நடிக்கலை. ஓகேவா, கடைசியாக என்ன படம் நடிச்சிருக்காங்க அப்படின்னா நதியை தேடி வந்த கடல். எந்த வருஷம் அப்படின்னா 1980 ரிலீஸ் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க எதுவும் நடிக்கலை. 100க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்த ஜெயலலிதா திரைத்துறையிலிருந்து அரசியல் துறைக்கு மாறினார். பாருங்கள், திரைப்படத்துறையிலேருந்து அரசியல் துறைக்கு மாறுறாங்க. 1900 அரசியல் வாழ்க்கை பாருங்கள். 1980 திரை வாழ்க்கையிலிருந்து விலகிய ஜெயலலிதா 1982 ஆண்டு அதிமுகவில் உறுப்பினராக சேர்ந்து முன்னேறினார். கட்சியில் சேர்ந்த அதே ஆண்டில் அவர் நடிகர் எம்ஜிஆரின் நம்பிக்கைக்குரிய பாத்திரமாகி கடலூர் கட்சி மாநாட்டில் புரட்சித் தலைவரால் அவரது தொண்டர்களுக்கு அறிமுகம் செய்து வைக்கப்பட்டார். பாருங்கள், இந்த மாதிரி அதிமுகவோட தொண்டர்களுக்கு வந்து ஜெயலலிதா அம்மா வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறார் எம்ஜிஆர். அதன் பின் அவர் அதிமுகவின் கொள்கை பரப்பு செயலாளராக வந்து பதவியேற்கிறார். பாருங்கள், அதிமுகவோட கொள்கை பரப்பு செயலாளராக வந்து ஜெயலலிதா அம்மையார் வந்து பதவியேற்கிறாங்க. 2 ஆண்டுகளுக்கு பின் ஓகேவா ஜெயலலிதா நாடாளுமன்ற மேலவை உறுப்பினராகி நாடாளுமன்ற அதிமுக துணை தலைவியானார். பாருங்கள், நாடாளுமன்றத்தோட அதிமுக துணை தலைவி ஆகிட்டாங்க. யார் அப்படின்னா நம்ம ஜெயலலிதா அம்மையார். ஓகேவா, இதே வருஷம் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாடு சட்ட மேலவையில் வந்து 1984 கருணாநிதி வந்து பதவியேற்பார். ஓகேவா, இதே வருஷம் ஜெயலலிதா அம்மா நாடாளுமன்றத்தில் மேலவை உறுப்பினர் ஆவாங்க, ராஜ்யசபாவில். ஓகேவா, நம்ம இது ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோலேயே பார்த்துருப்போம், இருந்தாலும் ஒரு வாட்டி பார்த்து வச்சுக்கோங்க. இறுதி வெற்றி. எம்ஜிஆர் உடல்நலம் பாதிக்கப்பட்டு அமெரிக்க மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தபோது நீர் பூத்த நெருப்பாக இருந்த ஜெயலலிதா உட்கட்சி எதிர்ப்பு புகைந்து எரிய தொடங்கியது. இவரது எதிர்ப்பாளர்கள் எம்ஜிஆரின் மனைவி ஜானகி பக்கம் சேர்ந்தனர். எம்ஜிஆர் இறந்த பின்னர் ஜெயலலிதா கட்சியில் ஓரங்கட்டப்பட்டார். ஜானகி முதலமைச்சரானார். ஜானகி அம்மா நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், வெறும் 24 நாள் மட்டும்தான் சிஎம்மாக இருந்திருப்பாங்க. அதே மாதிரி பெண் முதலமைச்சர். ஓகேவா, இந்திய வரலாற்றிலேயே வந்து முதல் பெண் முதலமைச்சர்னு கேட்டால் நம்ம வந்து இந்த ஜானகி அம்மாவை தான் போடணும். ஓகேவா, அதாவது என்னென்னா தமிழ்நாட்டில். சரியா, அடுத்து பாருங்கள், ஜெயலலிதா ஜானகியுடன். ஓகேவா, இங்கே பாருங்கள், இதனால் வந்து முதலமைச்சர் பதவியில் தாக்கு பிடிக்க முடியாத ஜானகி பதவி விலகினார். 24 நாள்லேயே அந்த மாதிரி பதவி விலகிடுவாங்க. அதுக்கப்புறம் ஜெயலலிதா ஜானகியுடன் சமரசம் செய்து கொண்டு பிளவுபட்டிருந்த அதிமுகவை ஒன்று சேர்த்து இரட்டை இலை தேர்தல் சின்னத்தை பெற்றுக்கொண்டார். ஆமாம், 1991 வந்து 2 பேர் வந்து பார்த்திங்கன்னா சேர்ந்துருவாங்க. யார் யார் அப்படின்னா ஜானகி அம்மாவும் ஜெயலலிதா அம்மையாரும் 2 பேர் வந்து சேர்ந்துருவாங்க. 2 பேர் சேர்ந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா இரட்டை இலை சின்னத்தை அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஓகேவா, கவர்மெண்ட் வந்து இரட்டை இலை சின்னத்தை அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் தேர்தலில் இடைத்தேர்தல் வரும். 1991 இடைத்தேர்தல் சம்திங் ஒரு ரெண்டு தொகுதிக்கு மட்டும் வரும். 1991 கிடையாது, 1989 நினைக்கிறேன். இதில் ஒரு இடைத்தேர்தல் வந்து ஒரு 2 தொகுதிக்கு மட்டும் வரும். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஜெயலலிதா அம்மையாரும் இவங்க ஜானகி அம்மையாரும் 2 பேரும் கூட்டணி போட்டிருப்பாங்க. ஸோ அவங்களோட வேட்பாளர்கள் நிறுத்துவாங்க அதிமுக வேட்பாளரை 2 தொகுதியில். அந்த 2 தொகுதியிலையுமே ஜெயிச்சிருவாங்க. இது நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம். ஸோ நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், 1991 தேர்தலை சந்தித்து வெற்றி பெற்றார். பாருங்கள், இந்த மாதிரி இரட்டை இலை சின்னத்தில் போட்டி போடுறாங்க. 1991 எலெக்ஷன் வரும், ஜூன் மாதம் வரும்னு நினைக்கிறேன். அதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி போட்டி போட்டு ஜெயிச்சிருவாங்க. அந்த வெற்றி ஜெயலலிதாவின் அச்சமின்மைக்கும் துணிவுக்கும் தன்னம்பிக்கையோடும் கூடிய விடாமுயற்சிக்கும் ராஜதந்திரத்துக்கும் கிடைத்த வெற்றி அப்படின்றாங்க. ஓகேவா, அடுத்து பாருங்கள், சட்டப்பேரவை தேர்தல் 1991 ஜெயலலிதா ராஜீவ்காந்தி கூட்டணி. பாருங்கள், ராஜீவ்காந்தி ஓகேவா, மேலிடத்தில் இருக்கக்கூடிய ராஜீவ்காந்தியும் ஜெயலலிதா அம்மையாரும் கூட்டணி போடுறாங்க. ஜனவரி மாதம் 1991 ஜனவரி 30 பிரதமர் சந்திரசேகர் கருணாநிதியின் அரசரை கலைத்து விட்டார். பாருங்கள், கருணாநிதியோட அரசை வந்து கலைச்சிட்டாரு. அதுக்கப்புறம் தமிழ்நாடு குடியரசுத் தலைவரோட ஆட்சியின் கீழ் கொண்டு வரப்பட்டது. தமிழக சட்டப்பேரவைக்கான தேர்தல் 1991 மே மாதம் நடக்கும் என அறிவிக்கப்பட்டது. கருணாநிதியின் அரசை கலைத்த சந்திரசேகர் ஆட்சி கவிழ்ந்தது. சந்திரசேகர் அரசுக்கு கவிழ்ப்புக்கு காரணமாக ராஜீவ்காந்தியும் ஜெயலலிதாவும் தேர்தல் கூட்டணி அமைத்தனர். பாருங்கள், இந்த மாதிரி வந்து எலெக்ஷன் நடக்கிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இவரோட ஆட்சியும் கலைஞ்சிரும் மேலிடத்தில். ஓகேவா, சந்திரசேகரோட ஆட்சியும் கலைஞ்சிரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ராஜீவ்காந்தி வந்து பொறுப்பேற்றுப்பார். ஏன்னா ராஜீவ்காந்தியும் ஜெயலலிதா அம்மையாரும் கூட்டணி போட்டுருவாங்க. அதனால் அவங்க வந்து பொறுப்பேற்றுப்பாங்க. அனுதாப நிலை. இவ்விருவரும் நாடாளுமன்றத்திற்கும் சட்டப்பேரவைக்கும் நடக்கவிருந்த பொது தேர்தலை கூட்டாக எதிர்கொள்ளவிருந்த நிலையில் தேர்தல் பிரச்சாரத்துக்காக சென்னை வந்த ராஜீவ்காந்தி ஸ்ரீபெரும்புதூரில் மனித வெடிகுண்டால் படுகொலை செய்யப்பட்டதை தமிழக மக்களால் இந்த மாதிரி வந்து ஜீரணித்து கொள்ள முடியவில்லை. பாருங்கள், இந்த மாதிரி இவர் வந்து ராஜீவ்காந்தி வந்து வராரு,
தேர்தல் பிரச்சாரத்துக்காக வராரு. ஓகேவா, தேர்தல் பிரச்சாரத்துக்காக சென்னை வராரு. அப்போ சென்னை வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா, ஸ்ரீபெரும்புதூரில் இந்த மாதிரி மனித வெடிகுண்டால் வந்து படுகொலை செய்யப்படுறாரு. யார்? நம்ம ராஜீவ்காந்தி வந்து மனித வெடிகுண்டால் வந்து படுகொலை செய்யப்படுறாரு. அதை வந்து தமிழக மக்களால் வந்து இந்த மாதிரி ஜீரணிச்சிக்க முடியல. எப்படி பாவம் இவர் வந்து ஒரு நல்ல மனுஷன், இவர் பாவம் இறந்துட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு தமிழக மக்கள் வந்து ரொம்ப கவலைப்படுறாங்க. தமிழ்நாட்டில் ராஜீவ்காந்தி அனுதாப அலை எழுந்தது. கருணாநிதி தமிழக மக்களிடையே செல்வாக்கை இழந்தார். ஜெயலலிதா ராஜீவ்காந்தி கொலை செய்யப்பட்டதால் எழுந்த அனுதாப நிலையை அறுவடை செய்தார். பாருங்கள், இந்த மாதிரி வந்து ஜெயலலிதா அம்மா பக்கம் தானே வந்து ராஜீவ்காந்தி சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. அதனால் அவரோட அனுதாப ஓட்டு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஜெயலலிதா அம்மையாருக்கு விழுந்துரும். அதனால் ஜெயலலிதா அம்மையார் 1991 நடந்த தேர்தலில் ஜெயிச்சிருவாங்க. அதை தான் இங்கே சொல்ல வராங்க. தேர்தல் வந்து 3 கட்டமாக நடக்குது. முதல் கட்ட பொது தேர்தல் வந்து திட்டமிட்டபடி மே மாதம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ராஜீவ்காந்தியும் ஜெயலலிதாவும் கூட்டணி அமைச்சு முதல் கட்ட தேர்தலை சந்தித்தனர். ஏப்ரல் 18ஆம் தேதி இந்த 2 தலைவர்களும் சென்னை கடற்கரையில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் ஒரே மேடையிலிருந்து பேசினர். ஓகேவா, அந்த 2 பேருமே. மே 21ஆம் தேதி ராஜீவ்காந்தி தமிழ் மண்ணில் கொலை செய்யப்பட்டார். பாருங்கள், மே மாதம் 21ஆம் தேதி ராஜீவ்காந்தி வந்து இறந்துருக்கார். ஓகேவா, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 2ஆம் கட்ட தேர்தல் வந்து தள்ளி வச்சிடறாங்க. ஏன்னா இவர் வந்து இறந்துட்டார் இல்லை, அதனால் 2ஆம் கட்ட தேர்தல் வந்து தள்ளி வச்சிடறாங்க. எப்போ அப்படின்னா ஜூன் 12. ஓகேவா, ஜூன் 12ஆம் தேதி தள்ளி வச்சிடறாங்க. இப்போ அதுக்கப்புறம் ஜூன் 15ஆம் தேதி. ஓகேவா, 2ஆம் கட்ட தேர்தல் 2 டேட்டில் நடக்குது. ஜூன் 12ஆம் தேதியும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஜூன் 15ஆம் தேதி 2 தேதியில் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. ராஜீவ்காந்தியோட அனுதாபாலையும் ஜெயலலிதாவின் ஆதரவாலையும் கருணாநிதி எதிர்ப்பு சூறாவளியும் ஒன்று சேர்ந்து இந்த தேர்தலின் முடிவை தீர்மானித்தது. தேர்தலோட முடிவு என்ன அப்படின்னா பாருங்கள், போட்டி. தமிழ்நாடு சட்டப்பேரவைக்கான மொத்த தொகுதியில் 234 வேட்பாளர்கள் வந்து பார்த்திங்கன்னா இறந்ததால் எழும்பூர் முசிறி தொகுதிகள் தேர்தல் தள்ளி வைக்கப்படுது. பாருங்கள், இந்த மாதிரி எழும்பூரில் இருக்கக்கூடிய தொகுதியிலையும் முசிறியில் இருக்கக்கூடிய தொகுதியிலையும் ஒரு வேட்பாளர் வந்து இறந்துட்டார். ஓகேவா, 2 தொகுதியிலையுமே ஒரு வேட்பாளர்கள் வந்து இறந்துட்டாங்க. அதனால் வந்து அந்த 2 தொகுதிக்கு மட்டும் தேர்தலை வந்து தள்ளி வைக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து எதுவும் நடத்த வேணாம் இந்த இடத்துல, ஏன்னா வேட்பாளர்கள் வந்து இறந்துட்டாங்கல்ல, அதனால் இந்த 2 தொகுதிக்கு மட்டும் தேர்தலை தள்ளி வைக்கலான்னு சொல்லி அந்த 2 தொகுதிக்கு மட்டும் தேர்தலை தள்ளி வச்சிடறாங்க. மீதி இருக்கிற 232 சட்டப்பேரவை தொகுதியில் 39 நாடாளுமன்ற தொகுதிக்கும் தேர்தல் வந்து நடக்குது. ஓகேவா, மீதி தமிழ்நாட்டில் 234 தொகுதி இருக்கும். இதில் வந்து ரெண்டு தேர்தல் வேட்பாளர்கள் வந்து இறந்துட்டனால மீதி 232 இருக்கும். ஓகேவா, 232 தமிழ்நாட்டில் 232 தொகுதிக்கும் நாடாளுமன்ற தேர்தலுக்கு 39 இருக்கும். அந்த 39 நாடாளுமன்ற தொகுதிக்கும் இங்கே பாருங்கள், 232 சட்டப்பேரவை தொகுதிக்கும் 39 நாடாளுமன்ற தொகுதிக்கும் தேர்தல் வந்து நடக்குது. ஜெயலலிதா காங்கேயம் பர்கூர் ஆகிய 2 தொகுதிகளிலும் போட்டிட்டார். பாருங்கள், ஜெயலலிதா அம்மையார் வந்து 2 இடத்துல நிற்கிறாங்க. பர்கூர்லையும் நிற்கிறாங்க, காங்கேயத்துலையும் நிற்கிறாங்க, 2 தொகுதியிலையுமே நிற்கிறாங்க. கருணாநிதி சென்னை துறைமுக தொகுதியில் போட்டி போடுறாரு. கருணாநிதி வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா சென்னை துறைமுகம் தொகுதியில் போட்டி போடுறாரு. முடிவு என்னன்னு பாருங்கள். சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் இந்த மாதிரி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, அதிமுக 163 இடத்துல ஜெயிச்சிருக்குது. காங்கிரஸ் வந்து பார்த்திங்கன்னா 61 இடத்துல ஜெயிச்சிருக்குது. திருநாவுக்கரசு அணி 2 இடம், திமுக ஒரே ஒரு இடத்துல தான் ஜெயிச்சிருக்குது. ஜனதா கட்சி கூட பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல ஜெயிச்சிருக்குது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் ஒரு இடத்துல ஜெயிச்சிருக்குது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் ஒரு இடத்துல ஜெயிச்சிருக்குது. பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு இடத்துல ஜெயிச்சிருக்குது. சுயேட்சையாக நின்னவங்க கூட ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா ஜெயிச்சிருக்கிறாங்க. அதை தான் இங்கே சொல்ல வராங்க. ஓகேவா, பாருங்கள், அடுத்தது இந்த ஓட்டிங் மட்டும் பார்த்துக்கோங்க. 1991 எலெக்ஷனில் இந்த மாதிரி அதிமுக 163 இடத்துல ஜெயிச்சிருக்குது. காங்கிரஸ் 61 இடத்துல ஜெயிச்சிருக்கு. திமுக ஒரு இடம். இதை மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. சரி, அடுத்து பாருங்கள், திமுகவுக்கு தண்டனை. இந்த தேர்தலில் தமிழ்நாட்டு வாக்காளர்கள் திமுகவையும் அதன் கூட்டு கட்சிகளையும் கடுமையாக தண்டித்து விட்டனர். 176 இடங்களில் போட்டியிட்ட திமுகவால் ஒரு இடத்தை மட்டுமே வெற்றி பெற முடிந்தது. துறைமுகம் தொகுதியில் போட்டியிட்ட கருணாநிதியின் தலை மட்டும் தப்பியது. பாருங்கள், துறைமுக தொகுதியில் போட்டியிட்ட நம்ம கருணாநிதி மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா ஜெயிச்சிருக்கிறாரு. மீதி எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா தோத்துட்டாங்க. ஓகேவா, அது பாருங்கள், நான் அன்பழகன், அதுக்கப்புறம் நாஞ்சில் மனோகரன் போன்ற முன்னணி தலைவர்கள் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா புறம் தள்ளப்பட்டு தோல்வி அடைந்தனர். இது திமுக வரலாறு காணாத தோல்வியாகும். ஜெயலலிதா போட்டியிட்ட 2 இடங்களிலுமே வெற்றி பெற்றார். பாருங்கள், இந்த மாதிரி பர்கூர் தொகுதியிலையும் இந்த மாதிரி இன்னொரு தொகுதியிலையும் பார்த்திங்கன்னா இந்த காங்கேயம் தொகுதியில் 2 தொகுதியில் வந்து ஜெயலலிதா நின்றுருப்பாங்க. இந்த 2லையுமே அவங்க வந்து ஜெயிச்சிடுறாங்க. ஓகேவா, 2 தொகுதியிலையும் ஜெயிச்சிடுறாங்க. அடுத்து பாருங்கள், அதிமுகவின் அமோக வெற்றி.
அதிமுக காங்கிரஸ் கூட்டணி நாடாளுமன்ற தேர்தலிலும் அமோக வெற்றி பெற்றது. காங்கிரஸ் 26 இடங்களில் போட்டி போட்டு அனைத்து இடங்களையும் வெற்றி அடைந்தது. அதே போன்று திமுக 11 இடங்களில் போட்டி போட்டு 11 இடங்களையும் கைப்பற்றியதுன்றாங்க. 29 இடங்களில் போட்டியிட்ட திமுகவுக்கு ஒரு இடம் கூட கிடைக்கவில்லை. நாடாளுமன்ற தேர்தலிலும் வாக்காளரும் திமுகவை நிராகரித்துவிட்டனர். பாருங்கள், இந்த மாதிரி திமுகவுக்கு வந்து ஒரு இடம் கூட கிடைக்கல நாடாளுமன்ற தேர்தலில். ஓகேவா? காங்கிரஸ் வந்து 26 இடத்துல போட்டி போட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி அதிமுக 11 இடத்துல வந்து போட்டி போட்டிருக்குது. ஓகேவா? மொத்தம் கூட்டினீங்க அப்படின்னா 37 தான் வரும். இன்னும் 2 இடம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யார் ஜெயிச்சாங்க என்ன இதுன்றது நம்மளுக்கு தெரியல. ஓகேவா? பார்த்து வச்சுக்கோங்க. ஆக்சுவலாக வந்து அந்த 2 இடம் வந்து ஒரு வேட்பாளர் வந்து இறந்துட்டனால அந்த 2 இடத்துல தேர்தல் நடந்திருக்காது அப்படின்னு சொன்னாங்க. ஓகேவா? பாருங்கள், 232 இது வந்து சட்டப்பேரவை தொகுதிக்கு. ஆனால் நாடாளுமன்ற தொகுதிக்கு 39 பிளேஸுமே நடந்திருக்கணும். பட் அது என்ன 2ன்றது இங்கே கொடுக்கல. நீங்களும் அதை வந்து பார்க்காதீங்க. ஓகேவா? இதில் இருக்கிற மாதிரியே பார்த்துக்கோங்க. சரி, அடுத்து பாருங்கள். முதலமைச்சர் ஜெயலலிதா. அதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள், துணை பொதுச் செயலாளர்கள் நெடுஞ்செழியன் தலைமையில் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் கூடி ஜெயலலிதாவை சட்டப்பேரவை கட்சித் தலைவராக, அதாவது முதலமைச்சராக ஒருமனதாக தேர்ந்தெடுத்தார். பாருங்கள், நெடுஞ்செழியன் வந்து ஒரு மூத்த அமைச்சர். அவர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 டைம் வந்து இந்த மாதிரி தற்காலிக முதலமைச்சராக இருந்திருப்பார். பட் அவரே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜெயலலிதா அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணி ஜெயலலிதா அம்மாவை நம்ம வந்து முதலமைச்சராக ப்ரமோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் ஒரு மனசாக தேர்ந்தெடுக்கிறாங்க. பின்னர் ஜெயலலிதா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆளுநர் பீஷ்ம நாராயணன் சிங்கை. ஓகேவா? பாருங்கள், ஆளுநர்லாம் மாறிக்கிட்டே இருப்பாங்க. ஓகேவா? இதை வந்து நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஆளுநர் பீஷ்ம நாராயணன் சிங்கை சந்தித்த பின்னர் அவரது அமைச்சரவை ஜூலை 14ஆம் தேதி பதவியேற்கும் என்று அறிவித்தார். பாருங்கள், 1991 எலெக்ஷனில், ஓகேவா, 1991 எலெக்ஷனில் ஜெயிச்சதுக்கப்புறம் ஆளுநர், எந்த ஆளுநர் வந்து பதவி பிரமாணம் வந்து செஞ்சு வைக்கிறாங்கன்னா நம்ம பீஷ்ம நாராயணன் அப்படின்றவர். ஓகேவா? இதை வந்து பார்த்து வச்சுக்கோங்க. பீஷ்ம நாராயணன். ஓகேவா? பீஷ்ம நாராயணன் அப்படின்றவர் தான் வந்து பதவியேற்று வைக்கிறாரு. ஸோ இதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அமைச்சரவை 1991 ஜூலை 24ஆம் தேதி ஜெயலலிதா தமிழ்நாட்டு முதலமைச்சராக பதவி பொறுப்பேற்றார். அவரது அமைச்சரவையில் இடம்பெற்றோர் நெடுஞ்செழியன் வந்து நிதித்துறை அமைச்சர், KA கிருஷ்ணசாமி சட்டத்துறை அமைச்சர், TS சோமசுந்தரம் வருவாய்த்துறை அமைச்சர், RM வீரப்பன் கல்வி அமைச்சர், ராஜாராம் வந்து உணவுத்துறை அமைச்சர், அரங்கநாயகம் தொழிலாளர் நலன்துறை அமைச்சர், முத்துசாமி சுகாதாரத்துறை அமைச்சர், KS செங்கோட்டையன் போக்குவரத்து துறை அமைச்சர். பாருங்கள், செங்கோட்டையன்லாம் வந்து அப்பயே இருந்திருக்கிறார். பாருங்கள், அடுத்து மதுசூதனன் வந்து பார்த்திங்க அப்படின்னா கைத்தறி அமைச்சர், கண்ணப்பன் பார்த்திங்கன்னா பொதுப்பணித்துறை அமைச்சர், அழகு திருநாவுக்கரசு வந்து பார்த்திங்கன்னா ஊராட்சித்துறை அமைச்சராக இருந்திருக்கிறாரு, KP கிருஷ்ணன் வந்து விவசாயம், செல்வ கணபதி வந்து வீட்டு வசதி, முகமது ஆசிஃப் வந்து சிறு தொழில் முன்னேற்ற கழகத்துக்கு வந்து அமைச்சராக இருந்திருக்கிறார், இந்திரகுமாரி வந்து சமூக நலம், ஆனந்தன் வந்து பார்த்திங்கன்னா ஆதி திராவிடர் நலம், ஜெயக்குமார் வந்து கால்நடை. பாருங்கள், ஜெயக்குமாரும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்பயே இருந்திருக்கார் அந்த அமைச்சரும். அதுக்கப்புறம் முதலமைச்சர் கீழே என்னென்ன இருக்குது அப்படின்னா பொது நிர்வாகம், மத்திய அரசோட ஆட்சி பணியாளர், காவல்துறை, மதுவிலக்கு, அறநிலைத்துறை, தொழில்நுட்பம் போன்ற 15 முக்கிய இலாக்காக்களை தன்வசம் வைத்து கொண்டார். முதலமைச்சர் உட்பட ஜெயலலிதா அமைச்சரவையில் 18 அமைச்சர்கள் இடம்பெற்றிருந்தனர். பாருங்கள், மொத்தம் வந்து 18 அமைச்சர்கள் வந்து இடம்பெற்றிருக்கிறாங்க ஜெயலலிதா அம்மையாரோட அந்த ஆட்சி காலத்தில். புதிய அமைச்சரவை 1991 ஜூன் 24ஆம் தேதி சென்னை பல்கலைக்கழக நூற்றாண்டு மண்டபத்தில் பதவியேற்றது. பாருங்கள், எந்த பிளேஸ்ன்னு பாருங்கள். எப்போவுமே வந்து ஆளுநரோட அவையில் தான் வந்து ஆளுநரோட அலுவலகத்தில் தான் வந்து பதவி பிரமாணம், பதவியேற்பு எல்லாமே நடக்கும். பட் ஆனால் இது வந்து பாருங்கள் எங்கே நடந்திருக்குதுன்னு. இந்த மாதிரி சென்னை பல்கலைக்கழக நூற்றாண்டு மண்டபத்தில் இந்த மாதிரி பதவியேற்றுக்கிறாங்க. ஆளுநர் பீஷ்ம நாராயண் சிங் தான் வந்து பதவி பிரமாணத்தையும் ரகசிய காப்பு உறுதிமொழியையும் கூற ஜெயலலிதா உறுதிமொழி ஏற்றுக்கொண்டார். பார்த்தீங்களா, ஆளுநர் யார்? பீஷ்ம நாராயண சிங். ஓகேவா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பேரை ஞாபகம் வச்சுக்கோங்க, பீஷ்ம நாராயண சிங். சரியா? அடுத்து பாருங்கள், பின்னர் ஜூலை 1 தேதி சட்டப்பேரவை கூடி உறுப்பினர்கள் பதவியேற்று கொண்டவுடன் சேடப்படி முட்டையா, ஓகேவா, சேடப்பட்டி முட்டையா சபாநாயகராகவும் பொன்னுசாமி துணை சபாநாயகரும் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட. பாருங்கள், 1991 எலெக்ஷனில் ஜெயிச்சதுக்கப்புறம் யார் வந்து சட்டப்பேரவையில் சபாநாயகராக இருக்கிறாங்கன்னா சேடப்பட்டி முத்தையா அப்படின்ற ஒரு சபாநாயகர். துணை சபாநாயகர் வந்து பொன்னுசாமி. ஓகேவா? துணை சபாநாயகர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொன்னுசாமி வந்து துணை சபாநாயகராக பொறுப்பேற்றுக்கிறாங்க. எந்த எலெக்ஷனில்? 1997 எலெக்ஷனில் ஜெயிச்சதுக்கப்புறம் ஜெயலலிதா அம்மையார் கூட இருந்தவங்க இவங்களாம். ஓகேவா? இவங்களாம் வந்து இந்த மாதிரி 2 பேருமே சபாநாயகராகவும் துணை சபாநாயகராகவும் பொறுப்பேற்றுக்கிறாங்க. சேடப்பட்டி முத்தையா வந்து சபாநாயகர், பொன்னுசாமி வந்து துணை சபாநாயகர். நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், ஆட்சி சாதனைகள், சமூக நலத்திட்டங்கள். ஜெயலலிதாவின் முதலாம் ஆட்சி காலத்தில் பல சமூக நலத்திட்டங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டன. அவற்றின் நோக்கம் சமுதாயத்தின் பிரதான பிரிவினரான குழந்தைகள், பெண்கள் மற்றும் உடல் ஊனமுற்றோருக்கு உதவியளித்து அவர்களையும் வளர்ச்சி திட்டங்களில் பங்கேற்க செய்வதற்கான சமூக பாதுகாப்பை உயர்த்துவதாகும்னு சொல்கிறாங்க.
தொட்டில் குழந்தை திட்டம் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் நிறைய டைம் கேட்டுகிட்டே இருப்பாங்க. 1992 சேலத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த தொட்டில் குழந்தை திட்டம் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இது பார்த்து வச்சுக்கோங்க. தொட்டில் குழந்தை திட்டம் ஜெயலலிதா அரசாங்கம் அறிமுகப்படுத்திய புதுமை திட்டங்களில் முதன்மையானது தொட்டில் குழந்தை திட்டம். இந்த திட்டத்தின் கீழ் பெற்றோரால் புறக்கணிக்கப்படும் குழந்தைகளை அரசு தொட்டில்களில் விட்டு செல்ல ஏற்பாடு செய்யப்பட்டது. இந்த குழந்தைகள் அரசாங்க மருத்துவமனைகள், ஆரம்ப சுகாதார மையங்கள், அனாதை இல்லங்கள், குழந்தைகள் இல்லங்கள் ஆகியவற்றில் பராமரிக்கப்பட்டன. இப்போ வந்து ஒரு குழந்தை வந்து பெற்றெடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த குழந்தை வந்து ஒரு சிலர் வந்து என்ன பண்ணுறாங்க, பெண் குழந்தையாக இருந்தாங்கன்னா அவங்கள வந்து இந்த மாதிரி கள்ளிப்பால் இந்த மாதிரி ஊற்றி கொன்றுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் கொல்றதுக்கு பதிலாக இந்த பெண் சிசு கொலையை தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க வந்து இந்த மாதிரி தொட்டில் குழந்தை திட்டத்தை கொண்டு வந்துருவாங்க. உங்களுக்கு பெண் குழந்தை வேணாம் அப்படின்னா நீங்கள் தொட்டில் இருக்குது, நீங்கள் தொட்டிலில் போட்டு நீங்கள் பாட்டுக்கு போயிருங்க, நாங்கள் வந்து அரசாங்கம் வந்து அந்த குழந்தையை எடுத்து வளர்த்திக்கும், எல்லா பொறுப்பையும் அவங்க பார்த்துப்பாங்க, அதனால் நீங்கள் வேண்டானா நீங்கள் இந்த மாதிரி தொட்டிலில் வந்து விட்டுட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி அந்த தொட்டில் குழந்தை திட்டத்தை கொண்டு வந்திருப்பாங்க. இதுக்கப்புறம் வந்து இந்த திட்டம் கொண்டு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பெண் சிசு கொலையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து தடுத்திருப்பாங்க. ஓகேவா, அதை தடுக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் இந்த தொட்டில் குழந்தை திட்டம். திருமணத்துக்கு பின் தனிமைப்படுத்தப்பட்ட பெண்கள் இந்த தொட்டில்களில் விட்டு சென்று ஆண் குழந்தைகளை எடுத்து வளர்க்கப்பட்டன. பார்த்தீங்களா, ஆண் குழந்தைகளை வந்து எடுத்து அதுக்கப்புறம் வளர்த்திருக்கிறாங்க. இவையன்றி பெண் சிசு கொலைக்கு இலக்காக இருந்த குழந்தைகளும் பாதுகாப்பு அளிக்கப்படுது. பாருங்கள், பெண் சிசு கொலைக்கு இலக்காக இருந்த பாருங்கள் நிறையா குழந்தைங்க வந்து பெண் சிசு கொலையெல்லாம் வந்து பாவம் இந்த மாதிரி சின்ன வயசுலேயே வந்து கொன்றுவாங்க நிறைய பெண்கள்லாம். ஓகேவா, பெண்கள்லாம் வந்து பிறந்தால் ரொம்ப கஷ்டம், அதனால் ஆண் குழந்தைகளை மட்டும்தான் நம்ம பெற்றெடுத்து வளர்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அப்போ வந்து இருந்திருப்பாங்க. ஸோ அந்த பெண் குழந்தைங்களுக்கு வந்து இப்போ ஒரு பாதுகாப்பு கொடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த குழந்தைகளின் மறுவாழ்வுக்கான முயற்சிகள் அனைத்தும் மேற்கொள்ளப்பட்டன. தொட்டில் குழந்தை முழுநேர மையங்கள் சேலம், திண்டுக்கல், தருமபுரி மாவட்டங்களில் செயல்பட்டன. பாருங்கள், எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா சேலம், தருமபுரி இதெல்லாம் பக்கத்து ஸ்டேட்டு. திண்டுக்கல் மட்டும் கொஞ்சம் தூரமாக இருக்கும் சேலத்துலேருந்து, தருமபுரியிலேருந்து. ஓகேவா, இந்த 3 மாவட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா செயல்படுத்தப்பட்டது அப்படின்றாங்க. சேலம் ஒன்று, திண்டுக்கல் ஒன்று, தருமபுரி ஒன்று. ஓகேவா, இந்த 3 பிளேஸையும் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ நமக்கு எக்ஸாமில் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. தொட்டில் குழந்தை திட்டம் முழுநேர மையங்களாக எந்த மாவட்டத்தில் வந்து கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா சேலம், திண்டுக்கல், தருமபுரி. ஸோ அப்படியே பார்த்து வச்சுக்கோங்க, ரிப்பீட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த திட்டம் இந்தியாவிலேயே முன்மாதிரி திட்டமாக கருதப்பட்டது, வெளிநாடுகளின் கவனத்தையும் ஈர்த்தது அப்படின்றாங்க. அடுத்து பாருங்கள், ஆசிரியர் பயிற்சி பள்ளிகள். முறையான பயிற்சி பெற்ற ஆசிரியர்களே திறமையாக கற்பிக்க முடியும். துவக்க, இடைநிலை, உயர்நிலை, அதுக்கப்புறம் மேல்நிலை பள்ளிகளில் பெருகியதால் பயிற்சி பெற்ற ஆசிரியர்களின் தேவை அதிகரித்தது. அத்தேவையை பூர்த்தி செய்வதற்காக ஜெயலலிதா அரசு 1992 ஜனவரி முதல் ஜூலை வரையான 6 மாத காலத்தில் 192 ஆசிரியர் பயிற்சி பள்ளிகளுக்கு அனுமதி வழங்கியது. ஓகேவா, 192 ஆசிரியர் பயிற்சி பள்ளிகளுக்கு இந்த மாதிரி வந்து அனுமதி கொடுக்குறாங்க. காவிரி நீர் பிரச்சனை அப்போ வருது. ஓகேவா, காவிரி நீர் பிரச்சனையும் வருது. இடைக்கால தீர்வு. முதலமைச்சர் ஜெயலலிதா எடுத்துக்கொண்ட முக்கிய பிரச்சனையே இந்த தமிழ்நாட்டின் தலைவலியாக இருந்து வந்த காவிரி நதிநீர் பிரச்சனை தான். ஓகேவா, நதிநீரை வந்து பகிர்ந்து கொள்றதை பற்றி இருக்கிற பிரச்சனை தான் வந்து ரொம்ப காலமாக போயிட்டுருக்கும் கர்நாடகத்துக்கும் நமக்கும். இங்கேயே சொல்கிறாங்க பாருங்கள், தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகத்துக்கும் நீண்ட காலமாக இருந்து வந்த சர்ச்சைக்குரிய பிரச்சனையாகும் அப்படின்றாங்க. காவிரி நதிநீர் பங்கீட்டு பிரச்சனை தீர்ப்பதற்காக ஜெயலலிதா முனைப்புடன் செயல்பட்டார். இந்த பிரச்சனையை பற்றி விசாரித்த நடுவர் மன்றம் 1991 ஜூன் மாதம் 25 கர்நாடகம் எவ்வளவு தண்ணீரை தமிழ்நாட்டுக்கு திறந்துவிட வேண்டும் என்று நிர்ணயித்து உத்தரவிட்டது. பாருங்கள், கர்நாடகா வந்து எவ்வளவு தண்ணியை வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து இந்த மாதிரி திறந்து விடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதை கொடுக்குறாங்க. ஓகேவா, ஒரு குறிப்பிட்ட ஒரு அமௌண்ட்டை சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்னா 205 டிஎம்சி தண்ணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு டிஎம்சினா 100 கன அடி. ஓகேவா, இப்போ 250 × 100 போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த அமௌண்ட்டு கிடச்சிரும். ஓகேவா, அப்போ 205 டிஎம்சி தண்ணியை வந்து கொடுக்கணும் அப்படின்றாங்க. எப்போது 1991 ஜூன் மாதம் 25 இந்த மாதிரி வந்து கர்நாடகா வந்து சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், அந்த இடைக்கால தீர்வை உச்சநீதிமன்றம் உறுதி செய்து, உச்சநீதிமன்றமும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த தீர்ப்பு வந்து உறுதி செய்து, ஆனால் கர்நாடக அரசாங்கம் அந்த உத்தரவை செயல்படுத்தவில்லை. பாருங்கள், இருந்தாலும் வந்து கர்நாடகக்காரங்க வந்து அதை வந்து செயல்படுத்தலை. எதுக்கு வந்து இவங்களுக்கு இவ்வளோ தண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த திட்டத்தை செயல்படுத்தாத விட்டுருக்குறாங்க. உண்ணாவிரதம். நடுவர் மன்ற இடைக்கால தீர்வை நரசிம்மராவ் தலைமையிலான மத்திய அரசாங்கம் தலையிட்டு கர்நாடக அரசை வற்புறுத்துவதாக ஜெயலலிதா 1993 ஜூலை மாதம் 18 எம்ஜிஆர் சமாதிக்கு முன் உண்ணாவிரதத்தை துவக்கினார். முதலமைச்சர்
அமைச்சரின் உண்ணாவிரத போராட்டம் பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியது. மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் வி.சி. சுக்லா டெல்லியிலிருந்து வந்து ஜெயலலிதாவை சந்தித்து பேசினார். ஜூலை 21 ஜெயலலிதா உண்ணாவிரத போராட்டத்தை கைவிட்டார். பாருங்கள், இந்த மாதிரி உடனே இந்த அம்மா வந்து உண்ணாவிரதத்தில் ஈடுபடுறாங்க. இந்த மாதிரி இடைக்கால தீர்வை வந்து எதிர்த்து இந்த மாதிரி தண்ணியெலாம் தரமாட்டோம் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்கல்ல, இந்த மாதிரி வந்து ரொம்ப பண்ணுவாங்க கர்நாடக அரசு. ஸோ அதனால் வந்து இந்த அம்மா உடனே உண்ணாவிரதம் மேற்கொள்கிறாங்க. எங்கே அப்படின்னா நம்ம எம்ஜிஆரோட சமாதிக்கிட்ட போயிடுறாங்க. சமாதிக்கிட்ட போய் உண்ணாவிரதத்தை வந்து இந்த மாதிரி வந்து நடத்துகிறாங்க. உடனே என்ன பண்ணுறாங்க, மத்திய அரசாங்கத்திலேருந்து நீர்வளத்துறை அமைச்சர் வந்துடுறாரு. யார் அப்படின்னா வி.சி. சுக்லா. அவர் உடனே டெல்லியிலேருந்து வந்துடுறாரு. டெல்லியிலேருந்து வந்து ஏமா அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கீங்க, நாங்கள் வந்து தண்ணியெலாம் வந்து கம்பல்சரி தருவோம், தராமலாம் இருக்க மாட்டோம். ஸோ கர்நாடகத்துக்கிட்ட இருந்து தண்ணி வாங்கி தரது எங்களோட பொறுப்பு. ஸோ நீங்கள் வந்து உண்ணாவிரதத்தை முடிச்சுக்கோங்க, உங்களுக்கு ஏதாவது ஆச்சு அப்படின்னா எங்களோட தலை கலண்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பயப்படுறாரு மத்திய அமைச்சர். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த அம்மா வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மாதிரி உண்ணாவிரதத்தை வந்து கைவிட்டுறாங்க. ஓகேவா? எப்போ ஜூலை 21 உண்ணாவிரதத்தை கைவிட்டுறாங்க. அண்ணாவோட நூல்களை நாட்டுடைமையாக்கியிருப்பாங்க. அதான் இங்கே தான் சொல்கிறாங்க பாருங்கள், அண்ணாவோட நூல்கள் அரசுடைமை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா பாருங்கள். சி.என். அண்ணாதுரை பல்திறன் கொண்ட மனிதர். அண்ணாவின் எளிமை, மனிதநேயம், அறிவாற்றல் அனைவரையும் கவர்ந்த குணங்களாகும். முதலமைச்சரான பின்னரும் வறுமையின் விளிம்பிலேயே வாழ்ந்தவர். வறுமையே அவரது வாரிசாக விற்று சென்றவர். அவரது குடும்பத்தினரின் வறுமையின் வாட்டத்தை போக்க முதலமைச்சர் ஜெயலலிதா அண்ணாவின் நூல்களை நாட்டுடைமையாக்கி அதன் ஈட்டுத்தொகையை ரூபாய் 75 லட்சம் முதலமைச்சர் 1995 நவம்பர் 2 அண்ணாவின் மனைவி ராணி அம்மாளுக்கு வழங்கினார். பார்த்தீங்களா, அண்ணாவோட நூல்களை நாட்டுடைமையாக்கி அது மூலியமாக பணம் வரும். பார்த்தீங்களா, அதில் ஒரு 75 லட்சம் வந்துருக்குது. அந்த 75 லட்சத்தை அண்ணாவோட மனைவிக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? ஏன்னா அவங்க வந்து ரொம்ப வறுமையில் இருந்திருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதனால் அம்மா வந்து இந்தமாரி உதவி பண்ணியிருக்கிறாங்க. ஓகேவா? யார்? செல்வி ஜெயலலிதா அம்மா வந்து இந்தமாரி உதவி பண்ணியிருக்கிறாங்க. யாருக்கு அப்படின்னா அண்ணாவோட மனைவி ராணி அம்மாளுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க. முதலமைச்சர் ஜெயலலிதா இந்த தொகையை அண்ணாவின் வீட்டுக்கு சென்று நேரடியாக வழங்கியது குறிப்பிடத்தக்கது. ஸ்ட்ரைட்டாகவே வீட்டுக்கு போய் கொடுத்துருக்குறாங்க. பெண் சிசு கொலை தடுப்பு. சமூக நலத்திட்டங்கள் மூலம் பெண் சிசு கொலையை தடுத்து நிறுத்துவதற்கான தீவிர முயற்சி எடுக்கப்பட்டது. இதன் விளைவாக சில மாவட்டங்களில் ஆண் பெண் குழந்தைகளின் விகிதாச்சாரம் கணிசமாக குறைந்தது. இந்த திட்டத்தோடு ஒருங்கமைந்த சமூக பாதுகாப்பு திட்டமும் அறிமுகப்படுத்தப்பட்டதுன்றாங்க. ஓகேவா? இந்த மாதிரி இந்த பெண் சிசு கொலை தடுப்பு அந்த திட்டத்தோட ஒருங்கமைந்த சமூக பாதுகாப்பு திட்டமும் வந்து பார்த்திங்கன்னா இணைச்சிருக்கிறாங்க. அதையும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. இதை நோக்கம் என்னென்னா ஏழை எளிய மக்களுக்கு வாழ்க்கை பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்பதாகுன்றாங்க. இந்த ஒருங்கமைந்த சமூக பாதுகாப்பு திட்டத்தோட நோக்கம் என்னென்னா ஏழை எளிய மக்களுக்கு வாழ்க்கை பாதுகாப்பு அளிக்கணும் அப்படின்றாங்க. இந்த திட்டத்தின் கீழ் உணவு, உடை, இருப்பிடம், சுகாதாரம், ஆரம்ப கல்வி, வாழ்வாதாரம், திறமையான பொது விநியோக முறை, மக்கள் நலன் ஆகியவற்றுக்கான பாதுகாப்பு வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாதுகாப்பு கொடுக்குறாங்க. அடுத்து பாருங்க, ஊனமுற்றோர் நலம். கண் பார்வையற்றோர், காது கேளாதோர், வாய் பேச முடியாதோர், மனநலம் பாதிக்கப்பட்டோர் ஆகியோரின் நலன்களை பாதுகாக்கும் பொருட்டு உடல் ஊனமுற்றோர் மறுவாழ்வு இயக்குநரகம் தோற்றுவிக்கப்பட்டது. பாருங்கள், இவங்களெல்லாம் வந்து பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக புதுசாகவே ஒரு இயக்குநரகத்தை தோற்றுவிக்கிறாங்க. என்ன அப்படின்னா உடல் ஊனமுற்றோர் மறுவாழ்வு இயக்குநரகம். இதெல்லாம் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. இந்த இயக்குநரகத்தை தமிழ்நாட்டில் தோற்றுவிச்சது யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா செல்வி ஜெயலலிதா அம்மையார் தான். ஸோ அதை பார்த்து வச்சுக்கோங்க. மாற்றுத்திறனாளிகள் இயல்பான வாழ்க்கை நடத்தும் வகையில் நலத்திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டன. இந்த நலத்திட்ட முயற்சி தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள், தொழிற்சாலைகள், கொடையாளிகள் ஆகியோரின் ஒத்துழைப்பும் உதவியும் பங்கேற்பும் பெறப்பட்டன அப்படின்றாங்க. நோய்கள் பற்றிய விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டதுன்றாங்க. பார்த்தீங்களா, நோய்கள் பார்த்தோன்னா விழிப்புணர்வையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏற்படுத்தியிருக்கிறாங்க. அடுத்து பாருங்கள், 18 அம்ச திட்டம். ஓகேவா? இந்த 18 அம்ச திட்டத்தையும் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ஏன் அப்படின்னா இதெல்லாம் கேட்டதே கிடையாது எக்ஸாமில். பட்டு ஒரு லக்குக்கு நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? குறிப்பாக மெயின்ஸில் எழுதுகிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. பாருங்கள், இளஞ்சிறார் குழந்தைகள் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் குழந்தைகள் நலம் காக்கப்பட்டது. குழந்தைகளுக்கான ஆய்வு மையங்கள், சிறப்பு இல்லங்கள், பாதுகாப்பு இல்லங்கள் இயக்கப்பட்டன. சிறுவர்கள் பலாத்காரம் செய்யப்படுவதை தடுக்கும் நோக்கத்துடன் அவசர தொலைபேசி வசதி செய்யப்பட்டது. பாருங்கள், இந்த மாதிரி வந்து அவசர தொலைபேசி வசதியெல்லாம் செஞ்சுருக்கிறாங்க. பெண்கள் தவறான வழிகளில் ஈடுபடுத்தப்படுவதை தடுக்கும் நோக்குடன் மாநில அளவிலான ஒருங்கிணைப்பு குழு ஏற்படுத்தப்பட்டது. மூத்த குடிமக்களுக்காக மாநில திட்டம் வகுக்கப்பட்டது. எல்லாவற்றுக்கும் மேலாக 18 அம்சங்கள் கொண்ட பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான திட்டங்கள் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டன அப்படின்றாங்க. அந்த திட்டங்கள் வந்து என்னென்னு பார்க்கலாம்.
முதிர் கன்னிகளுக்கான சிறப்பு திட்டம் பாருங்கள், முதிர் கன்னிகளுக்கான சிறப்பு திட்டம். அடிக்கடி குழந்தை பெறுவதை தடுத்தல், பெண் சிசு கொலைக்கு தடை செஞ்சிடறாங்க. எடை குறைந்த குழந்தை பெறுவதை தடுத்தல், நோய்களை வருமுன் கண்டறிந்து நீக்குதல், இளம் வயதிலேயே குழந்தை பெற்றை தடுத்தல். பாருங்கள், சின்ன வயசுலேயே வந்து இந்த மாதிரி மேரேஜ் பண்ணி இந்த மாதிரி குழந்தை பெற்றுறாங்களோ அதெல்லாம் தடுக்கிறது. குழந்தைகளை பாதுகாத்து பராமரிக்கும் முறைகளை கற்பித்தல், குழந்தை இறப்பை தடுத்தல். பாருங்கள், இந்த மாதிரி வந்து சைல்டு ரேஷியோ வந்து இந்த மாதிரி இது பண்ணுறாங்க பாருங்கள், குழந்தை இறக்கிறத வந்து தடுக்கிறாங்க. சத்துணவு குறைபாட்டை கலைத்தல், நுண்ணூட்டச்சத்து குறைபாட்டை தடுத்தல், பெண் குழந்தைகளை பாதுகாத்தல், அனைத்து மருத்துவமனைகளும் பேறுகால மையங்களும் பெண்களும் ஓகேவா குழந்தைகளும் எளிதில் அணுகும்படி செய்தல். இங்கே பாருங்கள், மருத்துவமனையையும் பேறுகால மையங்களையும் இந்த மாதிரி வந்து பெண்களும் குழந்தைகளும் ஈஸியாக போய் அந்த மாதிரி வந்து அணுகணும் ஓகேவா. அதாவது அவங்களுக்கு பக்கத்துலேயே வந்து இருக்கணும் அந்த மையங்கள், பேறுகால மையங்கள் எல்லாமே. அதை வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக இருக்கிறதுக்காக பக்கத்துலேயே நிறைய இது கொண்டு போய் வைக்கிறாங்க. குழந்தைகளின் இதய நோயை துவக்கத்திலேயே கண்டறிஞ்சு இலவசமாக அறுவை சிகிச்சை வந்து பண்ணுறாங்க. இதய நோய் ஓகேவா, அதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு இக்கட்டான சூழ்நிலை, அதை வந்து ஃப்ரீயாகவே யாரும் பண்ண மாட்டாங்க. ஸோ இப்போ தான் அந்த மாதிரிலாம் நிறையா பண்ணிகிட்டு இருக்காங்க ஓகேவா. குழந்தை தொழிலாளர் முறையை ஒழித்தல். பாருங்கள், குழந்தை தொழிலாளர் தடை சட்டமே 1986 வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்திருப்பாங்க ஓகேவா. அதை வந்து பார்த்திங்கன்னா குழந்தை தொழிலாளர் முறையை வந்து நம்ம வந்து ஒழிக்கணும்னு சொல்லி ஜெயலலிதா அம்மையார் இந்த 18 அம்ச திட்டத்தில் இந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அனைத்து குழந்தைகளுக்கும் 8 ஆண்டுகள் பள்ளிக்கு செல்வதை உறுதி செய்தல். பாருங்கள், எல்லா குழந்தையுமே 8 வருஷம் கம்பல்சரி பள்ளிக்கூடம் போயே ஆகணும் அப்படின்றத உறுதி செய்கிறாங்க. குழந்தைகள் நல மையங்களில் சுகாதார வசதிகளை மேம்படுத்துகிறாங்க ஓகேவா. குழந்தைகள் நல மையங்கள்னு சொல்லி தனியாக இருக்குமில்ல, அங்கே வந்து பார்த்திங்கன்னா சுகாதார வசதிகளை மேம்படுத்துகிறாங்க. பெண்களின் கல்வி அறிவை உயர்த்துகிறாங்க ஓகேவா. பெண்களின் கல்வி அறிவை உயர்த்துறது, சுய உதவி குழுக்கள் மூலம் பெண்களின் ஆளுமை திறன்களை உயர்த்துதல் ஓகேவா. சுய உதவி குழுக்கள் மூலமாக பெண்களோட ஆளுமை திறன்களை உயர்த்துதல். இந்த தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த 18 அம்சம் இந்த திட்டம் ஓகேவா. ஜெயலலிதா அம்மையார் கொண்டு வந்த இந்த 18 அம்சம் திட்டம் இதுதான். ஸோ இதை பார்த்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து மெயின்ஸில் வந்து எழுதலாம் ஓகேவா. டிஸ்கிரிப்டிவில் மெயின்ஸில் வந்து எழுதலாம். அடுத்து பாருங்கள், தரமான கல்வி. குழந்தைகளுக்கு கல்வி கொடுத்தால் மட்டும் போதாது, கொடுக்கப்படும் கல்வி தரமானதாக இருக்க வேணும் அப்படின்றாங்க. தரமான கல்வியின் மூலம் மாணவர்களிடையே மறைந்து கிடக்கும் ஆற்றல்கள் அனைத்தையும் நம்மளால் வெளியில் கொண்டு வர முடியும் அப்படின்றாங்க. இத்தகைய தரமான கல்வி கற்போரின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தி விடுவது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சியும் இது வந்து தீர்மானிக்கும் அப்படின்றாங்க. இந்த உண்மையை நன்கு அறிந்த ஜெயலலிதா அரசாங்கம் புதிய பள்ளிகளை திறக்கவும், அதை செயல்படும் பள்ளிகளின் நிலையின் தரத்தை உயர்த்தவும், அனைத்து பள்ளிகளின் உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தவும், காலியாக இருந்த ஆசிரியர் பணியிடங்களை நிரப்பவும் சிறப்பு கவனம் செலுத்தியது. பாருங்கள், ஸ்கூலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க ஓகேவா. பள்ளிக்கூடங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கிறாங்க. காலியாக இருக்கிற ஆசிரியர் பணி இடத்தை எல்லாத்தையும் நிரப்பணுன்றாங்க. பள்ளியோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து மேம்படுத்தணும் அப்படின்றாங்க. பாருங்கள், இது எல்லாமே வந்து ஒரு ரொம்ப ரொம்ப நல்லது. கல்விக்கு செய்கிறது வந்து நம்ம வந்து குறைய சொல்லக்கூடாது ஓகேவா. கல்வின்ற பேரில் ஏமாத்துறதை நம்ம வந்து குறை சொல்லலாம். பட் கல்விக்கு வந்து நல்லது செய்கிறவங்க நம்ம அது எதுவுமே குறை சொல்லக்கூடாது. பாருங்கள், அடுத்து பாருங்கள், அனைத்து அரசாங்க உதவி பெறும் பள்ளிகள் அனைத்திலும் 10ஆம் வகுப்பு வரை பயிலும் அனைத்து மாணவர்களுக்கும் பாட புத்தகங்கள் இலவசமாக வழங்கப்பட்டன. பாருங்கள், இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 10th வரைக்கும் படிக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இலவச பாட புத்தகங்கள் வந்து தராங்க. இவற்றின் விளைவாக 18% இருந்த பெண் கல்வி வீதம் 43 உயருது. பார்த்தீங்களா, 18% பெண் கல்வி வந்து இருந்திருக்கிறாங்க ஓகேவா. பட் ஆனால் பெண்களோட கல்வி இந்த இலவச நோட்டு புக்கு கொடுக்கறதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 43% உயர்ந்துருச்சுன்றாங்க. பார்த்தீங்களா, கிட்டத்தட்ட 1 மடங்கு அப்படியே இன்க்ரீஸ் ஆயிடுச்சு ஓகேவா. சரி பாருங்கள், அதே போன்று பெண் குழந்தைகளின் பள்ளி படிப்பு பாதியிலேயே நிறுத்தப்படும் விகிதம் 24.5லிருந்து 13 குறைச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி பெண் குழந்தைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா படிக்க அனுப்ப மாட்டாங்க. ஏன் அப்படின்னா குழந்தை திருமணம் பண்ணுறது, அந்த மாதிரி பெண் சிசு கொலை இந்த மாதிரி நிறைய நடக்கிறனால ஸ்கூலுக்கே அனுப்ப மாட்டாங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா 24.5% வந்து இந்த மாதிரி பாதியிலேயே நின்றுவாங்க பெண்கள்லாம். ஸோ அவங்கள வந்து பார்த்திங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப குறைஞ்சிருக்குன்றாங்க. இந்த மாதிரி இலவச நோட் புக்கு இந்த மாதிரிலாம் கொடுக்கறதுனால, நிறையா யூனிஃபார்மு இந்த மாதிரி எல்லாம் இலவசமாக கொடுக்கறதுனால பெண்களோட வருகை சதவீதம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அதிகமாக இருக்குது. பாதியிலேயே நிற்கப்படுற விகிதம் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சிருக்கு அப்படின்றாங்க. அடுத்து பாருங்கள், பொது நிறுவனங்களில் பெண்களுக்கான வேலைவாய்ப்பு 724.2000 உயர்ந்தது. பாருங்கள், பொது நிறுவனங்களில் பெண்களுக்கான வேலைவாய்ப்பு வந்து 724.2000 உயர்ந்திருக்குது அப்படின்றாங்க. ஸோ பார்த்துக்கோங்க. அடுத்தது இலவச இருசக்கர வண்டி திட்டம், இதையும் பார்த்து வச்சுக்கோங்க. பிற்பட்ட வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ள மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு இலவச இருசக்கர வண்டி ஓகேவா வழங்கும் திட்டங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த திட்டத்தால் லட்சக்கணக்கான மாணவியர் பயன்பெற்றனர். இதோடு பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கிய பெண்களுக்கு இலவச தையல் இயந்திரங்கள் வழங்கப்பட்டன. பாருங்கள், இந்த மாதிரி வந்து இலவச தையல் இயந்திரமும் தராங்க ஓகேவா. இதெல்லாம் பொருளாதாரத்தில் பின்தங்கிய பெண்களுக்கு வந்து இலவசமாக தையல் இயந்திரங்களும் கொடுக்குறாங்க. அதே மாதிரி இந்த
இலவச இருசக்கர வண்டி இருக்குது பார்த்தீங்களா, இது கொடுக்கறனால லட்சக்கணக்கான மாணவ மாணவியர் வந்து பயன்படுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், மழைநீர் அறுவடை திட்டம். இந்த மழைநீர் அறுவடை திட்டமும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, பார்த்து வச்சுக்கோங்க. நீரின் தேவை ஆண்டுக்காண்டு அதிகரித்து வந்துட்டு இருக்குது. அதனால் பருவகாலத்தை பெரிதும் நம்பியுள்ள தமிழ்நாடு, குறிப்பாக சென்னை நகரம் நீர் நெருக்கடியின் பிடியில் சிக்கியிருந்தது. நீர் நெருக்கடியை நிரந்தரமாக தீர்க்கும் நடவடிக்கையில் ஒன்றான ஜெயலலிதா அரசாங்கம் ஆரம்பிக்கப்பட்டதே மழை நீர் அறுவடை திட்டம் அப்படிம்பாங்க. ஓகேவா, ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் அப்படிம்பாங்க. இந்த திட்டத்தின் கீழ் மழைக்காலத்தில் வீணாகும் மழை நீரை வீட்டுக்கூரையிலிருந்து கொண்டு வந்து நிலத்தடி தொட்டிகளில் சேமித்து வைத்து பயன்படுத்துவதற்கான முறை நடைமுறைப்படுத்தப்பட்டது அப்படின்றாங்க. இது பற்றிய முன்மாதிரி வரைவு திட்டம் தயாரிக்கப்பட்டு பொதுமக்களுக்கு விநியோகிக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இதெல்லாம் எப்போ 1995-94 காலகட்டத்திலேயே இந்த மாதிரிலாம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா, அதை தான் இங்கே சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம பார்க்குறதே எந்த இயர் பார்த்துட்டு இருக்கோம், 1991 1996 வரைக்கும் இருக்கிற காலகட்டத்தில் ஜெயலலிதா அம்மா தான் ஆட்சி பண்ணியிருப்பாங்க. அப்போ செஞ்சது தான் வந்து நம்ம இப்போ வந்து பார்த்துட்ருக்கோம். ஓகேவா, பாருங்கள், விழிப்புணர்வுலாம் ஏற்படுத்தியிருக்கிறாங்க. ஓகேவா, மக்களிடையே மழைநீர் திட்டத்தை பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்தியிருக்கிறாங்க. இந்த நூதன திட்டம் மக்களின் கருத்தையும் கவனத்தையும் கவர்ந்து ஆர்வத்துடன் பின்பற்றப்பட்டது. பிற மாநிலங்களாலும் பாராட்டப்பட்டது. பாருங்கள், மற்ற மாநிலங்களும் கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த மழைநீர் திட்டத்தால் வந்து பார்த்திங்கன்னா பாராட்டுறாங்க. ஓகேவா, பரவாயில்ல, இந்த மாதிரிலாம் வந்து மழைநீர் சேகரிப்புக்காக வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டுறாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லார் வீட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு முன்னாடி சின்னதாக இந்த மாதிரி வந்து ஒரு குழியை வந்து தோண்டி வச்சுருவாங்க. ஒரு குழி மாதிரி தோண்டி இந்த இடத்துல கல்லுலாம் போட்டு அது மேலே மண்ணெலாம் போட்டு அந்த தொட்டி இப்படி மூடி வச்சுருவாங்க. ஓகேவா, ஏன் அப்படின்னா இது வந்து மேலே நம்ம வீட்டுக்கு மேலே இந்த மாதிரி வீடு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி வீடு இருக்குது அப்படின்னா அந்த வீட்டுக்கு மேலே வர தண்ணியில் இந்த மாதிரி நம்ம ஒரு பைப் மாதிரி சின்னதாக போட்டு அந்த தண்ணியை வந்து பார்த்திங்கன்னா இதில் விழ மாதிரி நம்ம செட் பண்ணிடுவோம். ஓகேவா, அப்படி இருக்கும்போது என்ன ஆகும், அந்த மழை நீர்லாம் இது மேலே விழுந்து அப்படியே இந்த மாதிரி இங்கே வந்துடும். ஓகேவா, அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கீழே இருக்க தொட்டியில் வந்து நிலத்தடியில் வந்து நீர் வந்து சேமிச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மழை நீர் சேகரிக்கிறதுக்கு நம்ம வந்து கற்றுக்கணும்னு சொல்லி நிறையா வந்து இந்த மாதிரி கொண்டு வந்திருப்பாங்க. அதை தான் இங்கே சொல்ல வராங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மற்ற மாநிலங்களும் வந்து பார்த்திங்கன்னா இந்த திட்டத்தை வந்து பாராட்டியிருக்கிறாங்க. ஓகேவா, விவசாயிகளின் பாதுகாப்பு திட்டம் விவசாயிகளின் நலனை மையப்படுத்தி உருவாக்கப்பட்டதே விவசாயிகளின் பாதுகாப்பு திட்டமாகும். இந்த திட்டத்தின் கீழ் விவசாயம், தொழிலாளர்கள், அதுக்கப்புறம் சிறு குறு விவசாயிகள் ஆகியோர் குடும்பங்களுக்கு தரமான கல்வி, திருமணம், பேறுகாலம், ஓய்வூதியம், விபத்து மற்றும் இறப்பு ஆகியவற்றுக்கான அரசாங்க உதவி அளிக்கப்பட்டது. நோக்கிலும் போக்கிலும் அகல் விரிவான இந்த திட்டத்தால் ஓகேவா 1.37 குடும்பங்கள் வந்து பயன்பெற்றன அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா, இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா, என்ன அப்படின்னா விவசாயிகள் பாதுகாப்பு திட்டம், அந்த திட்டம் பேரே. ஓகேவா, இது எதுக்கு அப்படின்னா விவசாய தொழிலாளர்கள், அதுக்கப்புறம் சிறு குறு விவசாயிகள், இவங்களோட குடும்பங்களுக்கு தேவையான அந்த கல்வி, அதுக்கப்புறம் வந்து திருமணம், பேறுகாலம், ஓய்வூதியம், இந்த விபத்து மற்றும் இறப்பு, இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அரசாங்கம் வந்து இவங்களுக்கு வந்து உதவி செய்யுது. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த விவசாயிகளோட பாதுகாப்பு திட்டம். நவீன காவல்துறை. தமிழ்நாட்டு காவல்துறையை நவீனமாக்கியதன் மூலம் ஜெயலலிதா அரசாங்கம் பல சாதனைகளை படைத்தது. இந்தியாவிலேயே 5வது பெரிய பாதுகாவலர் படை தமிழ்நாட்டில் தான் உள்ளது. பாருங்கள், இந்தியாவிலேயே இதெல்லாம் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. இந்தியாவிலேயே 5வது பெரிய காவல் படை வந்து எங்கே இருக்குது, தமிழ்நாட்டில் தான் இருக்குது. முதலாக தமிழகத்தில் தான் அனைத்து மகளிர் காவல் நிலையங்கள் துவக்கப்பட்டன. பாருங்கள், இதுவும் முக்கியம். அனைத்து மகளிர் காவல் நிலையங்கள் வந்து ஃபஸ்ட்டு எந்த ஸ்டேட்டில் கொண்டு வந்தாங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாடு தான். ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம், இன்னொன்று கூட பார்த்துருப்போம். என்ன அப்படின்னா ப்ரீவியஸ் வீடியோலாம் பார்த்துருப்போம். நம்ம தமிழ்நாட்டில் தான் முதல்ல மாநில திட்டக்குழுவும் ஏற்படுத்தியிருப்பாங்க. ஓகேவா, அதையும் பார்த்து வச்சுக்கோங்க. பாருங்கள், அடுத்தது உயர் தொழில்நுட்ப பயிற்சி, பெண்கள் கமாண்டோ படைப்பிரிவு, இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உருவாக்கியிருப்பாங்க. ஓகேவா, உயர் தொழில்நுட்ப பயிற்சி பெற்ற பெண் கமாண்டோ படை. ஓகேவா, அதாவது பார்த்துக்கோங்க, இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ பார்த்துக்கோங்க, இந்த படையும் வந்து பார்த்திங்கன்னா அப்போ தான் உருவாக்கியிருப்பாங்க தமிழ்நாட்டில். ஒவ்வொரு காவல் நிலையத்திலையும் பெண் போலீஸ் பிரிவு இணைக்கப்பட்டது. பார்த்தீங்களா, இருக்கிற எல்லா ஸ்டேஷன்லையும் பார்த்திங்கன்னா ஒரு பெண் போலீஸோட பிரிவை வந்து உருவாக்குறாங்க. உயர் தொழில்நுட்ப ஒருங்கிணைந்த கட்டுப்பாட்டு அறையும் இது பண்ணுறாங்க. ஓகேவா, இன்டகிரேட்டட் கண்ட்ரோல் ரூம்னு சொல்லுவாங்க. ஓகேவா, அதையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த அம்மா தான் வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க. காவல்துறை அதிகாரிகளின் குழந்தைகள் படிப்பதற்கு பிரத்யேக பள்ளிகள் துவக்கப்பட்டது. பார்த்தீங்களா, இந்த மாதிரி போலீஸில் வேலை செய்கிறாங்கல்ல, அந்த போலீஸாக இருக்கக்கூடியவங்க அவங்களோட பிள்ளைங்களை வந்து படிக்க வைக்கிறதுக்காக தனியாக ஸ்கூலையும் வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணுறாங்க. காவல்துறையில் பணிபுரிவோருக்கு ஆயுள் காப்பீடு மற்றும் குடியிருப்பு வசதிகள் செய்து சொல்லப்பட்டன. ஓகேவா, இங்கே பாருங்கள், காவல்துறையில் யாரெல்லாம் வேலை பார்க்குறாங்களோ அவங்களுக்கு வந்து ஆயுள் காப்பீடு, இலவசமாக ஆயுள் காப்பீடு கொடுத்துருவாங்க. அதே மாதிரி குடியிருப்பு வசதிகள், அதாவது போலீஸ் குவார்ட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தெரியுமா உங்களுக்கு, இப்போ ஒரு ஏரியாவில் ஸ்டேஷன் இருக்குது அப்படின்னா அந்த ஸ்டேஷனில் இருக்கக்கூடியவங்களாம் அந்த குவார்ட்டர்ஸில் போய் தங்கிக்கலாம். அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாடகை கிடையாது, கரண்ட் பில் கிடையாது, இது எல்லாமே வந்து அரசாங்கமே ஏற்றுக்கும். ஓகேவா, அதை தான் இங்கே சொல்ல வராங்க.
பண்ணுறாங்க. இந்த குடியிருப்பு வசதிகள்லாம் ரெடி பண்ணி கொடுத்துருக்குறாங்க. பொருளாதார சீர்திருத்தம், நிதி நிர்வாகம் பாருங்கள் என்னது நிதி நிர்வாகம். தமிழ்நாட்டின் பொருளாதார அடிப்படை உறுதியாக இருந்தால் மட்டுமே அத்தியாவசிய இலவச மக்கள் நலத்திட்டங்களை மேற்கொள்ள முடியும். இந்த பொருளாதார உண்மையை நன்கறிந்த ஜெயலலிதா அரசாங்கம் பொருளாதார ஆதார பலத்தை, குறிப்பாக நிதி நிர்வாகத்தை முனைப்புடன் நெறிப்படுத்துவதில் முனைப்புடன் ஈடுபட்டது. இதன் விளைவாக 1994ஆம் ஆண்டு பஞ்சாயத்துகள் சட்டம் 198 ஓகேவா படி மாநில நிதிக்குழு நியமிக்கப்பட்டது. பாருங்க, மாநில நிதிக்குழு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நியமிக்கிறாங்க, ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷன் ஓகேவா. இதை வந்து 1994 ஆக்ட் படி ஓகேவா, பஞ்சாயத்து சட்டம் ஆக்ட் படி அந்த சட்டப்பிரிவு என்ன அப்படின்னா 198 ஓகேவா. அந்த சட்டப்பிரிவு 198 படி மாநில நிதிக்குழுவை வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து ஏற்படுத்துகிறாங்க. இந்த குழு பஞ்சாயத்து, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பஞ்சாயத்து ஒன்றியம் ஓகேவா, பஞ்சாயத்து ஒன்றியம், மாவட்ட பஞ்சாயத்து, மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி ஆகியவற்றின் நிதி நிலவரத்தை ஆராய்ந்து ஓகேவா, நிதி நிலவரத்தை ஆராய்ந்து பரிந்துரைகள் செய்தது ஓகேவா. அந்த மாநில நிதிக்குழு வந்து இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து இந்த மாதிரி ஆராய்ஞ்சு இந்த மாதிரி பரிந்துரை செய்கிறாங்க. இந்த பரிந்துரையோட அடிப்படையில் தான் உள்ளாட்சி அமைப்புகளின் நிதி நிலையை பெருக்குவதற்கான நடவடிக்கைகளும் வந்து நடைமுறைப்படுத்துகிறாங்க. ஏன் அப்படின்னா உள்ளாட்சி அமைப்புகளோட நிதிநிலையை பொறுத்து மாநில அரசோட செயல்பாடு அமையுது அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்த நிதி ஆதாரத்தை பெருக்கவும் அவற்றை சீராகவும் திறமையாக செலவிடவும் நிதி நிர்வாகத்தை திறமையாக நடத்துவதற்கு மாநில நிதிக்குழு வந்து உறுதுணையாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா. அதே மாதிரியே தான் இங்கே சொல்கிறாங்க. ஸோ மாநில நிதிக்குழு வந்து உறுதுணையாக இருக்குது, அதை தான் இங்கே சொல்கிறாங்க. பாருங்கள், மாநில நிதிநிலை, வருமானம், மாநில வரவு செலவு திட்டம் தமிழ்நாட்டின் பொருளாதார நிலையை பிரதிபலிக்கும் கண்ணாடியாகும் அப்படின்றாங்க. எனவே ஜெயலலிதா அரசாங்கம் மாநில அரசின் முக்கிய வருவாய் வழிகளான வரி வருவாய், வரி இல்லா வருவாய், மத்திய அரசிடமிருந்து கிடைக்கும் மானியங்கள் ஆகியவற்றில் சிறப்பு கவனம் செலுத்தியது. பாருங்கள், 3 இதில் வந்து வருமானத்துக்கு வந்து ஒரு 3 இதில் சிறப்பு கவனம் செலுத்துகிறாங்க. என்னென்னா, ஒன்று வரி வருவாய், அடுத்தது வரி இல்லாத வருவாய், அடுத்து மத்திய அரசிடமிருந்து நம்ம மானியம் வாங்குறவங்கள அந்த வருவாய் ஓகேவா. இந்த 3த்துலையும் சிறப்பு கவனம் செலுத்துகிறாங்க. இதன் விளைவாக தமிழக அரசுக்கு வேளாண்மை வருமான வரி 1992-93 24 கோடி ரூபாயும், நிலவரி மூலம் 20 கோடியும், நகர்ப்புற வரி மூலம் 14 கோடியும், பதிவு கட்டண வரி மூலம் 309 கோடியும், ஆயத்தீர்வையில் 514 கோடியும், விற்பனை வரி மூலம் 2400 கோடியும், மத்திய விற்பனை மூலம் 350 கோடியும், மோட்டார் வரி ஓகேவா, மோட்டார் வரி வழியாக 275 கோடியும், மின்சார தீர்வை மூலம் 52.82 கோடியும், கேளிக்கை வரி மூலம் 90 கோடியும், சரக்குகள் மற்றும் பயணிகள் மீதான வரி மூலம் 27 கோடியும், ஆரம்ப வழிகள் மூலம் வருவாய் 40 கோடியும் வருவாய் கிடைத்தன. பார்த்தீங்களா, இத்தனை கோடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி வருவாய் வந்து கிடைக்குது. இவை மட்டும் இல்லாமல் வட்டி வருவாய், லாப ஈவு, பொது சேவைகள், சமூக சேவைகள், பொருளாதார சேவைகள் மற்றும் மத்திய அரசிடமிருந்து கிடைக்கும் மானிய உதவி போன்ற வரியில்லா வருவாயும் தமிழக அரசுக்கு கிடைத்தன அப்படின்றாங்க. இதெல்லாம் வந்து வரி வருவாய். வரி இல்லாத வருவாயும் கிடைச்சிருக்கு அப்படின்றாங்க ஓகேவா. இவை போக மாநில அரசுக்கு கடன் கிடைத்தது. பாருங்கள், மாநில அரசுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேபிட்டல் ரெசிப்ட்ஸ் கடன் தருவாங்க. எடுத்துக்காட்டாக ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் ஓகேவா 9795.14 கோடி கடன் வருவாய் கிடைத்தது அப்படின்றாங்க. பார்த்தீங்களா, என்ன சொல்கிறாங்க, 9795.14 ஓகேவா, இவ்வளோ கோடி வந்து கடன் வந்து கிடைச்சது அப்படின்றாங்க. உள்நாட்டு கடன் பார்த்தீங்கன்னா 1741 கோடியாகவும், வைப்பு தொகை மற்றும் முன்பணம் 2687.27 கோடியாகவும் இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா. சரி, அடுத்து பாருங்கள், செலவினம். கிடைத்த வருமானத்தை கொண்டு ஜெயலலிதா அரசாங்கம் பின்வரும் செலவினங்களை ஏற்றுக்கொண்டது. என்னென்ன செலவினங்கள்னு பாருங்கள். ஆட்சி துவக்கத்தில் சமுதாய பணிகளுக்கான 2492 கோடியும், பொருளாதார செலவுக்கான 1587.45 கோடியும், நிர்வாக செலவுகளுக்கான 1526.23 கோடியும், வரி வசூலிப்பதற்காக 96.61 கோடியும், கடன் பணிகளுக்காக 483 கோடியும், பல்வேறு ஓகேவா மானிய உதவிகளுக்காக 340.97 கோடியும், மூலதன செலவுகளுக்காக 208.41 கோடியும் செலவிடப்பட்டது. இந்த புள்ளி விவரங்களை கூர்ந்து கவனித்தால் சமுதாய பணிகளில் கல்விக்கும், பொருளாதார வளர்ச்சி பணிகளுக்கும், வேளாண்மைக்கும், மின் உற்பத்திக்கும் அதிகமாக செலவிடப்பட்டது தெரிய வரும். பாருங்கள்,
இந்த காசில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ அமௌண்ட் வந்து செலவு பண்ணுறாங்கல்ல, இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதுக்கு வந்து அதிகமாக செலவிட்டிருப்பாங்கன்னா, ஒன்று கல்விக்கு, ஓகேவா, அடுத்து பார்த்தீங்கன்னா பொருளாதார வளர்ச்சி பணியில் வந்து வேளாண்மைக்கும் மின் உற்பத்திக்கும், ஓகேவா. ஏன்னா இது ரெண்டு தான் மெயின். வேளாண்மை வந்து மெயினாக வேணும், மின்சார உற்பத்தி நமக்கு மெயினாக வேணும். ஸோ இந்த 3 இதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து காசு செலவு செஞ்சுருக்காங்க அப்படின்றாங்க. அதே போன்று தமிழ்நாட்டை எதிர்க்கட்சி, ஓகேவா, இந்த மாதிரி எந்த கட்சி ஆட்சி செஞ்சாலும் நிதி பற்றாக்குறை நிலைத்த நிதி சவாலாகவே இருந்து வருகிறதுன்றாங்க. பாருங்கள், தமிழ்நாட்டை எந்த கட்சி ஆட்சி பண்ணாலும், ஓகேவா, காங்கிரஸாக இருக்கட்டும், திமுகவாக இருக்கட்டும், அதிமுகவாக இருக்கட்டும், இல்லை இதர கட்சியாக இருக்கட்டும், எந்த கட்சி ஆட்சி பண்ணாலும் இந்த நிதி பற்றாக்குறைன்றது வந்து கண்டிப்பாக அது வந்து ஒரு பெரிய சவாலாக தான் இருக்கும், ஓகேவா அப்படின்றாங்க. எடுத்துக்காட்டு 1991-92 இந்த பற்றாக்குறை 1375 கோடியாக இருக்குது. ஆனால் 2000 to 2001 இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே அதிகமாகிடுது, 5781 கோடியாக அதிகமாகிடுது. அதுதான் இங்கே சொல்கிறாங்க, ஓகேவா. சரி, அடுத்து பாருங்கள், வேளாண்மை வளர்ச்சி. தமிழ்நாட்டில் உள்ள 50% மேற்பட்ட மக்கள் விவசாயத்தை மட்டுமே நம்பியுள்ளனர். இவர்கள் உழுதுண்டு வாழ்வார். நிகர மாநில உள்நாட்டு உற்பத்தியில் வேளாண்மையின் பங்கு 12% இருந்திருக்கு, ஓகேவா. நிகர நாட்டு உற்பத்தியில் இந்த மாதிரி, ஓகேவா, மாநிலத்தில், ஓகேவா, மாநில நிகர நாட்டு உற்பத்தியில் இந்த மாதிரி வந்து வேளாண்மையோட பங்கு எவ்வளோ அப்படின்னா 12% இருந்திருக்குது. ஜெயலலிதா அரசு மாநில உணவு உற்பத்தியில் தன்னிறைவு, அதுக்கப்புறம் உணவு பாதுகாப்பு, வருமானத்தை பெருக்கி வறுமையை போக்கல், மக்களின் வாழ்வாதாரத்தை உறுதிப்படுத்துதல் ஆகியவற்றை ஆதார நோக்கமாக கொண்டு செயல்பட்டது. வேளாண்மைக்கும் அதன் சார்புடைய துறைகளுக்கும் அதிக முக்கியத்துவம் அளித்து திட்டமிடப்பட்டது. பாருங்கள், வேளாண்மை சம்மந்தப்பட்ட துறைகள் என்னென்ன இருக்கோ அது எல்லாத்துக்குமே அதிகமாக முக்கியத்துவம் இந்த மாதிரி அளித்து திட்டமிட்டுருக்கிறாங்க. மானாவாரி வேளாண்மையில் மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கும், இறைவை பயிரில் இருக்கக்கூடிய வளர்ச்சியை நிலைப்படுத்துறதுக்காகவும், உணவு உற்பத்தி தடைகளை வந்து நீக்கிறதுக்காகவும், உணவு பாதுகாப்பை வந்து உறுதிப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவும், சுற்றுச்சூழலுக்கு ஏற்ப வேளாண் வசதிகளை மேம்படுத்தவும் அரசு வந்து முனைப்புடன் முயன்றது அப்படின்றாங்க, ஓகேவா. இந்த எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து உதவி செஞ்சிருக்கு, ஓகேவா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதிக பரப்பில் பயிரிடவும் உற்பத்தி திறனை வந்து உயர்த்தி உற்பத்தியை பெருக்குவதற்கும் இந்த மாதிரி அரசாங்கம் முன்னுரிமை அளிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எனினும் வேளாண்மை பயன்பாட்டில் இருந்த நிலப்பரப்பு தொடர்ந்து குறைந்து கொண்டே வந்தது. எடுத்துக்காட்டாக 1950ஆம் ஆண்டுகளில் வேளாண் அல்லாத பயன்பாட்டிற்கான நிலப்பரப்பு 1950 ஆண்டுகளில் 9.8 விழுக்காட்டிலிருந்து 1990களில் 14.17% உயர்ந்து 14.73% உயர்ந்து விட்டது. நகரமயமாக்கல், தொழில்மயமாக்கல், பருவமழை பொய்ப்பு போன்றவற்றை தான் இதுக்கு காரணம் அப்படின்றாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 9.8 விழுக்காட்டிலேருந்து இந்த மாதிரி வந்து அதிகமாக இருக்குது, ஓகேவா. இந்த மாதிரி வந்து இது காரணம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி எல்லாம் நகரமாக வந்து மாறிட்டு வந்துட்டுருக்கு. அதே மாதிரி வந்து தொழில் மயமாக்கல், அதாவது எல்லாம் பார்த்தீங்கன்னா விவசாயத்துலேருந்து எல்லாம் தொழில்கள்லாம் மாறிக்கிறாங்க, ஓகேவா. அதே மாதிரி பருவமழை வந்து ஏமாத்திடுது, ஓகேவா, பருவமழை வந்து பெய்யாத ஏமாத்திடுது. இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, ஓகேவா. வேளாண் அல்லாத நிலப்பரப்புக்கு, ஓகேவா. ஏன்னா 9.8% தான் வந்து பார்த்தீங்கன்னா வேளாண் அல்லாத நிலப்பரப்பாக இருந்துச்சு, ஓகேவா. அதாவது 9.8% வந்து அந்த நிலத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேளாண்மை செய்ய மாட்டாங்க, ஓகேவா. ஆனால் 1990 பார்த்தீங்கன்னா 14.73% மாறிடுச்சு, ஓகேவா. அப்போ வேளாண்மை செய்யாத நிலங்களோட எண்ணிக்கை வந்து ரொம்ப அதிகமாயிருச்சு. அதுக்கு என்ன காரணம்? இந்த நகரமயமாக்கல், தொழில்மயமாக்கல், பருவமழை பொய்ப்பு, இது 3 தான் காரணம் அப்படின்றாங்க. இதன் விளைவாக வளமான வேளாண் நிலம் அதுக்கப்புறம் வேளாண் அல்லாத பயன்பாட்டிற்கு மாற்றப்பட்டதுடன் வேளாண் தொழிலாளிகளின் உழைப்பும் நிலத்தடி நீரும் இதர பயன்பாட்டுக்கு உட்படுத்தப்பட வேண்டிய கட்டாயமும் ஏற்படுது. இந்த பிரச்சனை வந்து அரசுக்கு ஒரு சவாலாகவே இருந்துட்டு வருது அப்படின்றாங்க. அடுத்து பாருங்கள், தமிழ்நாட்டு பொருளாதாரம் பெரிதும் விவசாயம் சார்ந்தது, ஓகேவா. பொருளாதாரம் வந்து பெருசாக வந்து பார்த்திங்கன்னா விவசாயத்தை தான் சார்ந்திருக்குது. இருப்பினும் தொழில்துறையிலும் நல்ல வளர்ச்சி அடைந்து வருகிறது. குறிப்பாக ஜெயலலிதாவின் முதலாம் ஆட்சி காலத்தில் தான் மத்திய அரசு புதிய பொருளாதார கொள்கையை அறிவித்து அமல்படுத்தியது. ஆமாம், நம்மளுக்கே தெரியும், 1991 ஜூலை மாதம் 24 தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா புதிய பொருளாதார கொள்கையை வந்து கொண்டு வருவாங்க, ஓகேவா. அதுதான் இங்கே சொல்லியிருக்கிறாங்க. அந்த கொள்கையை பின்பற்றிய தமிழகமும் தொழில் வளர்ச்சியில் இந்தியாவில் முன்னோடி மாநிலமாக உருவெடுத்தது. அதன் விளைவாக 1992-97 காலகட்டத்தில் இந்தியாவின் வளர்ச்சி விகிதம் 7.1% இருந்தபோது தமிழ்நாட்டின் வளர்ச்சி விகிதம் 7.9 உயர்ந்தது. பாருங்கள், இந்தியாவோட வளர்ச்சி விகிதமே 7.1 தான் இருக்குது. ஆனால் தமிழ்நாடோட வளர்ச்சி விகிதம் பார்த்தீங்கன்னா 7.9% மாறிடுச்சு. பாருங்கள், அப்போ தமிழ்நாடோட குரோத்து அப்போ கொஞ்சம் அதிகமாக இருந்திருக்குது. அதே போன்று மாநில தனிநபர் சராசரி வருமானம் உயர்ந்தது. பார்த்தீங்களா, மாநில தனிநபர் சராசரி வருமானமும் உயர்ந்திருக்குது. முதலீட்டு கொள்கை, உற்பத்தி திறன், புதிய கண்டுபிடிப்புகள் மற்றும் பொருள் நுகர்வு குறைகள் இந்த மாற்றத்துக்கு வழிவகுத்தன அப்படின்றாங்க.
ஜெயலலிதாவின் 3ஆம் ஆட்சி காலத்தில் தமிழ்நாட்டில் தொழில் வளர்ச்சி சிறப்பாக இருந்தது அப்படின்றாங்க. ஓகேவா, முதலாம் ஆட்சி காலத்தில். ஓகேவா, ஜெயலலிதா அம்மையாரோட முதலாம் ஆட்சி காலத்தில் தமிழ்நாட்டில் தொழில் வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருந்ததுன்றாங்க. இந்த காலகட்டத்தில் தென்னார்காடு மாவட்டத்தில் காகித உற்பத்தி தொழிற்சாலை துவங்கப்பட்டது அப்படின்றாங்க. பாருங்கள், இவங்களோட ஆட்சி காலத்தில் தான், அந்த காலகட்டத்தில் தான் வந்து தென்னார்காடு அப்படின்ற ஒரு மாவட்டத்தில் வந்து இந்த மாதிரி காகித உற்பத்தி தொழிற்சாலையை வந்து துவக்கிறாங்க. கன்னியாகுமரியில் ரப்பர் தொழிற்சாலை. ஓகேவா, கன்னியாகுமரியில் ஒரு ரப்பர் தொழிற்சாலை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இது பண்ணுறாங்க. அதே மாதிரி சிவகங்கையில் கிராஃபைட் தொழிற்சாலையும் வந்து ஆரம்பிக்கிறாங்க. ஓகேவா, அதே மாதிரி ஃபிலிம் உற்பத்தியும் ஊக்குவிக்கப்பட்டது. கைத்தறி தொழில்கள் நவீனமயமாக்கப்பட்டது. தொழிலில் விரைவு. ஓகேவா, தொழில் விரைவு வளர்ச்சிக்காக தொழில் ஆலோசனை மற்றும் ஏற்றுமதி மேம்பாட்டு மையம் துவங்கப்பட்டது. பார்த்தீங்களா, இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, இது முக்கியம். ஓகேவா, இதை வந்து கம்பல்சரி ஞாபகம் வச்சுக்கோங்க. தொழில் ஆலோசனை மற்றும் ஏற்றுமதி மேம்பாட்டு மையம் எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஜெயலலிதா அம்மையாரோட இந்த ஆட்சி காலகட்டத்தில் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, வெளிநாட்டு நேரடி முதலீடு பாருங்கள், ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் FDI. ஜெயலலிதாவின் முதலாம் ஆட்சி காலத்தில் ஒட்டுமொத்த வெளிநாட்டு நேரடி முதலீட்டை பொறுத்தவரை தமிழ்நாடு இந்தியாவிலேயே மகாராஷ்டிரம் டெல்லிக்கு அடுத்து 3வது இடத்தில் இருந்தது. பாருங்கள், இந்த மாதிரி வெளிநாட்டு உதவி பெறுறதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து மகாராஷ்டிரா தான் ஃபஸ்ட்டு இருந்திருக்கு, டெல்லி 2வதாக இருந்திருக்கு, அடுத்து தான் நம்ம தமிழ்நாடு வந்திருக்குது. இந்தியாவின் மொத்த வெளிநாட்டு நேரடி முதலீட்டில் தமிழ்நாட்டின் பங்கு 9.12% இருந்திருக்குது. ஓகேவா, 9.12% வந்து இருந்திருக்குது. அதில் பாருங்கள், தமிழ்நாடு வெளிநாட்டு முதலீட்டாளர்களின் சிறப்பு ஆதரவு இலக்காக இருந்தமைக்காக காரணம். ஓகேவா, என்ன காரணம் அப்படின்னா உலகத்தரமிக்க உட்கட்டமைப்பு வசதிகளும் திறமையான தொழில்நுட்ப வல்லுநர்கள் மற்றும் பயிற்சி பெற்ற அலுவலகர்கள், தடையற்ற மின்சாரம், அரசாங்க ஆதரவு ஆகியவையாகும் அப்படின்றாங்க. ஓகேவா, என்ன காரணம் அப்படின்னா இந்த மாதிரி தமிழ்நாடு வந்து ஒரு வெளிநாட்டு முதலீட்டாளர்களோட சிறப்பு ஆதரவு இலக்காக இருந்தது. ஏன் இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி உலகத்தரமிக்க அந்த உட்கட்டமைப்பு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட வசதியெல்லாம் வந்து நல்லா இருந்திருக்குது அப்படின்றாங்க. அதே மாதிரி திறமையான தொழில்நுட்ப வல்லுநர்கள்லாம் இருந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பயிற்சி பெற்ற அலுவலகர்கள்லாம் வந்து இருந்திருக்கிறாங்க. மின்சாரம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இருந்திருக்குது நம்மக்கிட்ட. ஓகேவா, தடையற்ற மின்சாரம் அது இருந்திருக்குது. அரசாங்கமும் வந்து ஒத்துழைப்பு கொடுத்துருக்குறாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா FDIயில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ்நாட்டோட பங்கு 9.12%. ஓகேவா, பார்த்து வச்சுக்கோங்க, அதை பாருங்கள். அடுத்தது, இதே போன்று பொருள் உற்பத்தி துறையிலும் தமிழ்நாடு, குஜராத், ஆந்திர பிரதேசம், கர்நாடகம், மகாராஷ்டிரம் ஆகிய மாநிலங்களுக்கு அடுத்தபடியாக சாதனை படைத்தது அப்படின்றாங்க. அதையும் பார்த்து வச்சுக்கோங்க. சட்டப்பேரவை தேர்தல் 1996. பாருங்கள், இப்போ வந்து 5 வருஷம் முடிஞ்சிருச்சா. இப்போ அடுத்து சட்டப்பேரவை தேர்தல் வருது. 1996 கூட்டணி போடுறாங்க. 1996 பொது தேர்தலின் போது 4 கூட்டணிகள் அமைந்தன. ஒரு கூட்டணி என்னென்னா திமுக, தமிழ் மாநில காங்கிரஸ் கூட்டணி. இவங்க 2 பேரும் பார்த்திங்கன்னா கூட்டணி போடுறாங்க. இந்த கூட்டணியில் பார்த்திங்கன்னா இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, அதுக்கப்புறம் தேசிய முஸ்லீம் லீக்கு, அகில இந்திய ஃபார்வர்டு பிளாக் கட்சி ஆகிய கட்சிகள் இடம்பெற்றன. 2வது வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிமுக காங்கிரஸ் கூட்டணி. இந்த கூட்டணியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்திய முஸ்லீம் லீக் கட்சி, ஃபார்வர்டு பிளாக் கட்சி, அகில இந்திய குடியரசு கட்சி, உழவர் உழைப்பாளர் கட்சி, ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சி ஆகிய கட்சிகள் இருந்தன. அடுத்து பாருங்கள், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம். ஓகேவா, மதிமுக கூட்டணி. ஓகேவா, அவங்களும் வந்து பார்த்திங்க அப்படின்னா தனியாக இருந்திருக்கிறாங்க. அந்த கூட்டணியில் யாருன்னா இந்த அணியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, அதுக்கப்புறம் ஜனதா தளம், சமாஜ்வாத ஜனதா கட்சி, ஓகேவா, சமாஜ்வாதி ஜனதா கட்சி ஆகிய கட்சிகள் வந்து சேர்ந்தன. அடுத்து பாருங்கள், அகில இந்திய காங்கிரஸ். ஓகேவா, இந்திரா காங்கிரஸ் கட்சி. அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா வாழப்பாடி ராமமூர்த்தி இந்த கட்சியோட தலைவராக இருக்கிறார். ஓகேவா, அகில இந்திய இந்திரா காங்கிரஸ் கட்சி. ஓகேவா, இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாழப்பாடி ராமமூர்த்தி இதோட தலைவராக இருக்கிறாரு. இவையன்றி பாரதிய ஜனதா கட்சி தனித்து போட்டியிட்டது. பார்த்தீங்களா, இந்த கட்சியெலாம் இல்லாமல் பாரதிய ஜனதா கட்சி வந்து தனித்து போட்டியிடுது. சுப்பிரமணிய சுவாமியின் ஜனதா கட்சி, அதுக்கப்புறம் கிருஷ்ணசாமியின் தேவேந்திர குல வேளாளர் சங்கத்துடன் சேர்ந்து போட்டியிட்டது அப்படின்றாங்க. இந்த தேர்தலில் மக்களிடையே மிகுந்த செல்வாக்கு பெற்றிருந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் திமுக தமிழ் மாநில காங்கிரஸ் கூட்டணியை ஆதரித்து தேர்தல் பிரச்சாரம் செய்தார். பாருங்கள், இந்த மாதிரி வந்து ரஜினி வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா இந்த மக்கள்கிட்ட வந்து மிகுந்த செல்வாக்கு பெற்றிருக்கு இந்த தேர்தல். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து திமுகவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாரு. ஓகேவா, திமுகவுக்கு ஆதரவாக பேசுகிறாரு. என்ன பேசுகிறாரு, இந்த மாதிரி வந்து திமுக தமிழ் மாநில காங்கிரஸ் கூட்டணியை ஆதரித்து இந்த மாதிரி தேர்தல் பிரச்சாரம் செய்கிறாரு. அவரது ஆயிரக்கணக்கான ரசிகர் மன்றங்கள் ஈடுபாட்டுடன் தேர்தலில் பணியாற்றினர். பாருங்கள், தேர்தலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரசிகர் மன்றம் இருக்கும். ஓகேவா, ரசிகர் மன்றம் நம்ம சூப்பர் ஸ்டார் கீழே வந்து பார்த்திங்கன்னா ரசிகர் மன்றம் இருக்கும். ஸோ அந்த ரசிகர் மன்றத்தில் இருக்கக்கூடியவங்களாம் வந்து இந்த தேர்தலில் வந்து ஈடுபடுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா,
சரி பாருங்கள், தேர்தல் முடிவுகள் திமுக கூட்டணி வந்து பார்த்திங்கன்னா திமுக, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா தமாக, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா திமுக ஃபஸ்ட்டு பாருங்கள் 182 இடத்துல நிற்கிது. 173 இடம் வந்து அவங்க வந்து வின் பண்ணிடுறாங்க. ஓகேவா? தமாக வந்து 40 இடத்துல வந்து நிற்கிறாங்க. அதே மாதிரி 39 இடத்துல வந்து அவங்க வந்து ஜெயிச்சிடுறாங்க. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 11 இடத்துல வந்து போட்டி போடுறாங்க. 8 இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஜெயிச்சிடுறாங்க. ஸோ இந்த இடத்துலையே தெரிஞ்சிருது யார் நம்ம திமுக வந்து வெயிட்டாக வின் பண்ணிடுறாங்க அப்படின்ட்டு இங்கே தெரிஞ்சிருது. அதிமுக கூட்டணி பாருங்கள், அதிமுக 168 இடத்துல நின்று வெறும் 4 இடத்துல தான் அவங்க ஜெயிக்கிறாங்க. ஓகேவா? அதுதான் இங்கே சொல்ல வராங்க. அடுத்து பாருங்கள், பிற கட்சிகள் பெற்ற இடங்கள் பாருங்கள். பாமக 4, மதிமுக வந்து எதுவுமே ஜெயிக்கல. ஜனதாதள ஒரு இடத்துல ஜெயிச்சிருக்குது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஒரு இடத்துல ஜெயிச்சிருக்காங்க. ஜனதா கட்சி ஒரு இடத்துல ஜெயிச்சிருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பாஜக, பிஜேபி ஒரு இடத்துல ஜெயிச்சிருக்குது. சுயேட்சையாக நின்று ஜெயிச்சவங்க கூட ஒரு இடத்துல ஜெயிச்சிருக்காங்க. ஃபார்வர்டு பிளாக் கட்சி ஒரு இடத்துல ஜெயிச்சிருக்குது. அதை தான் இங்கே சொல்ல வராங்க. ஸோ இதை மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. 1996 எலெக்ஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிமுக வந்து பார்த்தீங்கன்னா பெரிய தோல்வியை தழுவிருக்கும். திமுக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெற்றி பெற்றிருக்கும். சரியா? அடுத்து பாருங்கள், முக்கியத்துவம். 1991 தேர்தலில் நிராகரிக்கப்பட்ட திமுக இந்த தேர்தலில் வியத்தகு வெற்றி பெற்றது. அந்த கட்சி 182 இடங்களில் போட்டி போட்டு 173 இடங்களை கைப்பற்றியது. திமுகவும் தமாகவும் கூட்டணி வைத்து போட்டியிட்ட 222 இடங்களில் 212 இடங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெற்றி பெற்றன. அதே போன்று கடந்த தேர்தலில் ஜெயலலிதாவின் தலைமையிலான அதிமுகவுக்கு அமோக ஆதரவளித்த வாக்காளர்கள் இந்த தேர்தலில் ஜெயலலிதா அம்மையாரை வந்து நிராகரித்து விட்டனர் அப்படின்றாங்க. அக்கட்சி 168 இடங்களில் போட்டி போட்டு 4 இடங்கள் மட்டுமே வெற்றி பெற முடிந்தது அப்படின்றாங்க. ஓகேவா? 168 இடத்துல போட்டி போட்டு வெறும் 4 இடத்துல மட்டும்தான் ஜெயிச்சிருக்கிறாங்க அப்படின்றாங்க. ஜெயலலிதா பர்கூர் தொகுதியில் போட்டியிட்டு திமுக வேட்பாளர் இ.ஜி. சுகவனத்திடம் 8366 வாக்கு வித்தியாசத்தில் தோற்றார். பார்த்தீங்களா? ஜெயலலிதா அம்மையார் வந்து 1991 2 தொகுதியில் வந்து போட்டி போடுவாங்க. ஓகேவா? பர்கூர் தொகுதி, அதுக்கப்புறம் இன்னொரு தொகுதி ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த 2 தொகுதியில் வந்து போட்டி போடுவாங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1996 பர்கூர் தொகுதியில் தான் போட்டி போட்டுருக்காங்க. ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா தோத்துடுறாங்க. ஓகேவா? யாருக்கிட்ட தோத்துடுறாங்க அப்படின்னா இ.ஜி. சுகவனந்த் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா தோத்துடுறாங்க. அடுத்து பாருங்கள், அவரது அமைச்சர்கள் பலரும் தோல்வி கண்டனர். பாருங்கள், ஜெயலலிதா அமைச்சரவையில் இருந்த அமைச்சர்கள் எல்லாமே தோல்வி அடைஞ்சிடறாங்க. திமுகவிலிருந்து பிரிந்து சென்று போட்டியிட்ட மதிமுக ஒரு இடத்தில் கூட வெற்றி பெறவில்லை. பாருங்கள், திமுகவிட்டிருந்து பிரிஞ்சு சென்றிருப்பாங்க. மதிமுக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்சியை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்களும் அந்த மதிமுக கட்சியும் பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல கூட வெற்றி பெறலை. அந்த கட்சி தலைவர் வைகோ போட்டியிட்ட விளாத்திக்குளம், சிவகாசி ஆகிய 2 இடங்களையும் தோற்கடிக்கப்பட்டார். பாருங்கள், இந்த காவேரி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பார் இல்லை, அவர் தான் இவர். இந்த மாதிரி வைகோ வந்து பார்த்திங்க அப்படின்னா விளாத்திக்குளத்துலையும் சிவகாசி, ஓகேவா, இந்த 2 இடத்துலையும் தனித்து போட்டி போடுறாரு. அந்த 2 தொகுதியிலையுமே அவர் வந்து பார்த்திங்கன்னா தோற்று போயிடுறாரு. தனித்து போட்டியிட்ட பாமகவால் 4 இடங்களை மட்டுமே பெற முடிந்தது. பாருங்கள், பாமக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 இடத்துல ஜெயிச்சிடுறாங்க. நாடாளுமன்ற தேர்தல் திமுக, தமாக, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கூட்டணி தமிழ்நாட்டில் 39 இடங்களையும், பாருங்கள், தமிழ்நாட்டில் 39 இடங்களையும், பாண்டிச்சேரி 1 இடங்களையும் பெற்று 40 இடங்களையும் கைப்பற்றியது. பாருங்கள், நாடாளுமன்ற தேர்தலில் வந்து பார்த்திங்கன்னா திமுக கூட்டணி 40 இடத்தையுமே வந்து கைப்பற்றிடுச்சு அப்படின்றாங்க. ஓகேவா? மற்ற கட்சி வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே ஜெயிக்கலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மதிப்பீடு ஓகே பாருங்கள், சமகால தமிழ்நாட்டு அரசியலில் ஆட்சி வரலாற்றில் ஜெயலலிதாவின் எழுச்சியும் ஏற்றமும் முக்கிய மைல்கல்லாகும். அவர்தான் எம்ஜிஆரின் உண்மையான அரசியல் வாரிசு என்பதை தனது அறிவாற்றலாலும் தலைமை திறனாலும் கட்சி தொண்டர்களின் ஆதரவோடும் நிலைநாட்டினார். ஜெயலலிதாவுக்கு 1991 சட்டப்பேரவை தேர்தல் வியத்தகு வெற்றியையும் முதலமைச்சராகும் வாய்ப்பையும் தேடித்தந்தன. மக்களின் மாபெரும் எதிர்பார்ப்புகளுக்கிடையே ஜெயலலிதா முதலமைச்சர் பொறுப்பேற்றார். பல சிறப்பான சமுதாய பொருளாதார திட்டங்களை நடைமுறைப்படுத்திய போதிலும் அதிமுக 1996 சட்டப்பேரவையில் தோல்வி தழுவியது அப்படின்றாங்க. ஓகேவா? இதோட பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த டாபிக் வந்து ஃபினிஷ் ஆகுது. ஓகேவா? ஜெயலலிதா அம்மையார் 1991 1996 வரைக்கும் இருந்த காலகட்டத்தை நம்ம பார்த்தாச்சு. ஓகேவா? இதெல்லாம் இந்த நம்ம பேராசிரியர் கா வெங்கடேசன் சாரோட புக்கில் இருக்கிற கண்டென்ட் இவ்வளோ தான். ஓகேவா? இன்னும் இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 1996 எலெக்ஷனில் இப்போ வந்து நம்ம யார் ஜெயிச்சாங்கன்னு பார்த்தோம். கலைஞர் கருணாநிதி திமுக கூட்டணி வந்து ஜெயிச்சாங்கன்னு பார்த்தோமா. அது வந்து 1996 2001 வரைக்கும் அவர் இருந்திருப்பார் இல்லை, அது நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.